திஸ் இஸ் விஆர் பாய்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜிஸ். இது வந்து கேகேஆருக்கும் அதுவும் சிஎஸ்கேக்கும் ரெண்டு பேருக்கு இடையிலான அந்த ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜிஸ் தான் பார்க்க போறோம். ஏன்னா அவங்க ரெண்டு பேரு ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் வச்சிருக்காங்க ஆக்ஷனுக்கு, மினி ஆக்ஷனுக்கு. ஓகே, நம்ம கூட வந்து நம்ம ஃப்ரெண்டு கார்த்திக் இணைஞ்சிருக்காரு. அவர் கூடயே நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் இணைஞ்சிருக்காரு. நான் போன வீடியோல சொன்ன மாதிரியே தான், அவரையும் பார்த்துடலாம். இருக்கீங்களா? இல்ல இருக்காரு, அதான் பிரச்சனை இருக்கு, கனெக்ஷன் இஷ்யூ மேபி இருக்கலாம். சரி, அவரு வரதுக்கு முன்னாடி நம்ம டிஸ்கஸ் பண்ணிடலாம். இன்னைக்கு அதுதான் பார்க்க போறோம், ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜிஸ் பிட்வீன் கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே. ஓகே, கேகேஆர் அண்ட் சிஎஸ்கே தான் வந்து ஹையஸ்ட் பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்காங்க இந்த ஐபிஎல்ல. நீங்க அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க கார்த்திக்? அதர்சன் ப்ரோ வர வரையும் நம்ம சும்மா பேசிட்டு இருக்கோம். ஓகே, பிட்வீன் 100 crores கிட்ட வச்சிருக்காங்க. நல்ல மணி தான் அது. ஆமா, ரெண்டு பேருக்கு எல்லாம் ஒரு 100 crores இருக்கு, ரைட் தான். ஆமா, 100 crores. ஆனா மீதி எல்லா டீமும் சேர்த்து வச்சு 100 கூட வரல, அதான் பிரச்சனை. நிறைய ரிலீஸும் பண்ணிருக்காங்க, அட் த சேம் டைம் வந்து ட்ரேடும் பெருசா பண்ணல. அதுதான் வந்து ஒரு இஷ்யூவா இருக்கு. அந்த 100 crores வரதுக்கு சிஎஸ்கே ட்ரேட் பண்ணாங்க தான். இல்லனா சிஎஸ்கேக்கு 60 கோடி. ஒருத்தர் தான், நிறைய பேர் இல்ல. இல்ல, ஒருத்தர் ட்ரேட் பண்றதுக்கு ரெண்டு பேரும் வெளியில அனுப்புற மாதிரி இருந்ததுல, அதுக்காக சொல்றேன். ரைட். ஜடேஜா, சாம் கரன் ஃபார் சஞ்சு சாம்சன், அது பெரிய இதுதானே. ராஜஸ்தானுக்கு தானே பூஸ்ட். ரெண்டு ஆல்ரவுண்டர்ஸ் கிடைக்கிறாங்க. நம்மளுக்கு ஒரே பேட்டர் மட்டும் தான் கிடைக்கிறாரு. எஸ் ஆமா. அதர்சன் ப்ரோ வந்துட்டாரு போலயே. ப்ரோ வந்துட்டாரு. வீடியோ ஸ்டார்ட் ஆகி ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓகே, ஓகே, நாங்க சொல்லிட்டோம் ஐபிஎல் ஸ்ட்ராட்டஜிஸ் இன்னைக்கு பார்க்க போறோம். சிஎஸ்கே அண்ட் கேகேஆர் பிட்வீன் ஹையஸ்ட் பாஸ் வச்சிருக்க ரெண்டு டீம். ஓகே, உங்களுக்கு அந்த ரெண்டு டீமை பத்தி ஏதாவது கருத்து இருக்கா? ஹையஸ்ட் பாஸ் வச்சிருக்காங்களே. ஓகே, நான் வந்து ஐபிஎல் ஆக்ஷன்ல டாப் ஃபாரின் பிளேயர்ஸ் யாரெல்லாம் வந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்றேன். ஏன்னா போன ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்ணவங்க தான் இந்த மினி ஆக்ஷனுக்கு வர முடியும். தட் மீன்ஸ் மெகா ஆக்ஷன்ல ரிஜிஸ்டர் பண்றவங்க தான் மினி ஆக்ஷனுக்கு என்ட்ரி கொடுக்க முடியும். அது ஒரு ஐபிஎல் ரூல் இருக்கு. அந்த ரூல்ல ஒரு டாப் 10 பிளேயர்ஸ் சொல்றேன். அது ரேண்டமா சொல்றேன். நான் லிஸ்ட் சும்மா பார்த்துட்டு வந்தேன், அதை வச்சு சொல்றேன். இவங்கெல்லாம் வந்து 2 crores அந்த ரேஞ்ச்ல எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதான் அதுல நிறைய பேர் ஓப்பனிங் பிளேயர்லாம் நிறைய பேர் பார்த்தேன். பென் டக்கட் இருந்தாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா டிம் சைஃபர்ட், ஃபின் ஆலன், இந்த மாதிரி டாப் பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. வெறும் 2 crore 1.5 crores. அதுக்கப்புறம் நிறைய பவுலர்ஸ் இருக்காங்க. பவுலர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு 10 பவுலர் கிட்ட லிஸ்ட் வச்சிருக்கேன். மேட் ஹென்ரி, வில்லியம் மொரோக்கி, அடுத்து பாத்தீங்கன்னா கஸ் அகிட்சன், நிறைய பிளேயர்ஸ் அப்படியே போயிட்டே இருக்கு லிஸ்ட்லாம். ஆல்ரவுண்டர்ஸ்ல பார்த்தா அகில் ஹுசைன், ஜேசன் ஹோல்டர் இருக்காரு. அவர் கூட ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு இந்த ஆக்ஷன்ல. ஏன்னா T10 லீக்லாம் அதுதான் இந்த ரெண்டு டீம் பத்தி தான் பார்க்க போறோம். உங்களுக்கு அந்த ஹையஸ்ட் பர்ஸ் இருக்கிறத பத்தி ஏதாவது கருத்து இருக்கா அதர்சன் ப்ரோ? ஆக்ஷன்ல புகுந்து விளையாட போறாங்க ப்ரோ. இவனுங்களை எல்லாம் வந்து பார்த்துதான் டீல் பண்ணணும். சிஎஸ்கே முக்கியமா வந்து ஒரு நல்ல ஒரு பிளானோட வந்தா மட்டும்தான் அவங்களுக்கு நினைச்ச பிளேயரா எடுத்துட்டு போக முடியும். இது வரையும் 10 crores அதிகமா சிஎஸ்கே போனதே கிடையாது. ஆனா இந்த வாட்டி 10-15 கோடியோட கொடுத்துட்டாங்கன்னா முடிஞ்சிடுச்சு. ஒரு பிளேயர் எடுக்க விட மாட்டாங்க. வேற எல்லா பெரிய பிளேயரையும் கேகேஆர் எடுத்துட்டு போயிடுவாங்க ப்ரோ. அது ரொம்ப கரெக்ட் தான். சரி, ஃபர்ஸ்ட் எந்த டீம் பத்தி பார்க்கலாம்? ஹையஸ்ட் அமௌண்ட் வச்சிருக்க கேகேஆர் பத்தியா இல்ல சிஎஸ்கேவா? கேகேஆர் முடிச்சிடலாம் ப்ரோ. கேகேஆர் பத்தி பேசிடலாம். ஓகே, ஸ்டார்ட் பண்ணுவோம். கேகேஆர் எவ்வளவு பர்ஸ் அமௌண்ட் வச்சிருக்காங்க சொல்லுங்க. 64. ஓகே, 64 crores வச்சிருக்காங்க, ரைட்டா? ஆமா. ஓகே, அத வச்சுட்டு எந்தெந்த பிளேயர்ஸ் எடுக்க அவங்க வாய்ப்பு இருக்கு?
அப்புறம் வந்து என்ன மாதிரி மூவ்ஸ் அவங்க ட்ரை பண்ணுவாங்க, ஏதாவது யங் பிளேஸ்க்கு ட்ரை பண்ணுவாங்களா, அதை பத்தி என்ன சொல்லுங்க. அவங்க யங் பிளேயர்ஸ்க்கு போக மாட்டாங்க ப்ரோ. அவங்க வந்து மெயின் டார்கெட் முதல் 4 செட் வரும். பேட்டர், ஆல்ரவுண்டர், பவுலர், ஸ்பின்னர்ஸ்ன்ட்டு வருவாங்க விக்கெட் கீப்பர்ஸ்ன்ட்டு. அதுலயே அவங்களோட பிளேயிங் லெவனை செட் பண்ணிடுவாங்க. பேக்கப்புக்கு வேணும்னா அந்த 30 லட்சம், அதுலயே கிட்டத்தட்ட அவங்க வந்து 50 லட்சம் 50 கோடி வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. மிச்சம் இருக்கிற ஒரு 10 கோடியில தான் பேக்கப்புக்கு யங்ஸ்டர்ஸ் எடுத்து போடுவாங்க ப்ரோ. அப்படிப்பா அது நீங்க மட்டும் இல்லாம சொன்னபடி பார்த்தா ட்ரையல்ஸும் எதுவும் சொன்னபடி கண்டக்ட் பண்ணாங்க. பார்த்தா ட்ரையல்ஸ் எதுவுமே ம். ஆமா நீங்க சொன்னபடி பார்த்தா எதுவுமே வெங்கடேஷ் கண்டக்ட் பண்ணல ஐயருக்கு மொத்தமா. ரீட்டைன் பண்ணுவாங்க போலயே. வெங்கடேஷ் ஐயர் ரீட்டைன் பண்ணுவாங்க போலயே. ஆனா அந்த கேகேஆரோட ஓனர் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எங்களோட பாலிசி வந்து ஒரு பெரிய பிளேயரை விட்டுட்டு மறுபடியும் சீப் பிரைஸ்க்கு அந்த பிளேயர் நாங்க எடுக்க மாட்டோம். அது அந்த பிளேயர் வந்து டிமோட்டிவேட் பண்ற மாதிரி ஆகும் தான் ஒரு இன்டர்வியூல ஏதோ சொல்லியிருந்தாரு. ஒருவேளை மேபி ஸ்ட்ராட்டஜி ஏதாச்சும் இருக்கலாம். வெங்கடேஷ் ஐயர் கிட்ட கம்யூனிகேட் பண்ணிருக்கணும், விட்டுட்டு நாங்க எடுக்கிறோம் உனக்கு ஓகேவான்ட்டு. தெரியல, வெங்கடேஷ் ஐயர் வேற வரிசையா இன்டர்வியூ கொடுத்துக்கிட்டே இருக்கான். எந்த 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 இது கூட்டாலும் மேபி சிஎஸ்கேவோ ட்ரை பண்ணலாம். அதுதான் நான் என்ன நினைச்சேன்னா, அவங்க கேகேஆர் வந்து வெங்கடேஷ் ஐயருக்கு அதிகமா பிக் பண்ணாங்கன்னா நம்ம வந்து மேக்ஸ்வெல் எடுக்கலாம் அப்படின்னு நான் நினைச்சேன். மேக்ஸ்வெல் இல்லைன்னா வந்து நம்மளோட ஆண்ட்ரே ரசல் எடுக்கலாம்னு நினைச்சேன் நம்ம. ஆனா 2 பேருமே ஏஜ்டு பிளேயர்ஸ்ல 2 வருஷம் தாங்குவாங்களா, அதான் டவுட்டா இருக்கேன். 37. அது மட்டும் இல்லாம ரசல் வேற வந்து பல்க் ஆயிட்டான். அவனோட ஃபிட்னஸ் எல்லாம் போயிடுச்சு. தொப்பையும் தொல்லையுமா டீட்டன் விளையாடிட்டு இருக்கான். ஆனா அவங்கள தவிர மோஸ்டா வந்து ஹையஸ்ட் பே யாரும் போக போறது கிடையாது. அவங்க 2 பேர்ல யாரோ ஒருத்தர் ஹையஸ்ட் பே போவாங்க கன்ஃபார்ம். ரசல் கன்ஃபார்ம் தெரியுது, மீதி இன்னொரு பிளேயர் யாரும் தெரியல. கேமரன் கிரீன் மேக்ஸ்வெலுக்கு போவாங்க தான். மேக்ஸ்வெல் இல்லைன்னா கேமரன் கிரீன் தான் ஹையஸ்ட் போவாங்க. கேகேஆர் வந்து ஜேமி ஸ்மித்துக்கு போவாங்க ப்ரோ. இங்கிலாந்தோட ஓப்பனிங் ஸ்பாட்டுக்கு வந்து ஜேமி ஸ்மித்துக்கு போவாங்க. மிடில் ஆர்டர்ல வந்து அவங்களுக்கு வந்து 2 ஸ்லாட் தேவைப்படுது. மேபி கேமரன் கிரீன் எடுத்துட்டு லியாம் லிங்ஸ்டனுக்கும் போகலாம். அது வந்து சிஎஸ்கே எப்படி அப்ரோச் பண்றாங்கிறது இருக்குது. அவங்க வந்து ஒரு 30 கோர்ஸ் வரைக்கும் சிஎஸ்கே கேமரன் கிரீன் புஷ் பண்ண மட்டும் தான் லியாம் லிங்ஸ்டனால சிஎஸ்கேக்கு வர முடியும். இல்லைன்னா வர முடியாது அவங்களால. இவங்க 2 பேரையும் கொத்தி எடுத்துட்டு போயிருவாங்க. லியாம் லிங்ஸ்டனையும் நம்பர் 4க்கு போடுவாங்க, கேமரன் கிரீனையும் நம்பர் 1 டவுனுக்கோ அந்த மாதிரி ட்ரை பண்ணிடுவாங்க. அவங்க பிளானோட தான் வருவானுங்க. அவங்க பெரிய பிளேயர் கொடுக்க மாட்டாங்க. ஆமா, கேமரன் கிரீன் ஐபிஎல் ரெக்கார்ட் பெரிய ரெக்கார்டுன்னு இல்ல, ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காங்க மும்பை கூட. அங்க மும்பை கேகேஆர் கிரவுண்ட் சூட் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா அது கொஞ்சம் குட்டி கிரவுண்ட், அதனால கொஞ்சம் நிறைய சிக்ஸர்ஸ்ல அடிக்க வாய்ப்பு இருக்கு. அந்த டீமுக்கு செட் ஆகும். ஸ்பின்னர்ஸ் வந்தாங்கன்னா கேம் கிரீன் ஒன் ஆஃப் த ஆப்ஷனா இருப்பாங்க கேகேஆர் கன்ஃபார்ம். அது தெரிஞ்சிச்சு, ஹையஸ்டா போயிருவாங்க கன்ஃபார்ம். அது 15 க்ரோஸ் தாண்டி போயிருவாங்க கன்ஃபார்ம். 15 இல்ல ப்ரோ, 20 போய் ஆகணும். இல்லைன்னா சிஎஸ்கேவால எடுத்துடவே முடியாது. மிச்ச பிளேயர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஹை பிரைஸ் ஏத்தி விட்டுருவாங்க. நம்ம தான் 10 தாண்டல 15 தாண்டுவோம்னா பாக்கலாம். அதுக்குதான் இந்த வாட்டி போய் ஆகணும். இந்த வாட்டி போய் கன்ஃபார்ம் வந்து 15-20 போய் தான் ஆகணும் ஒரு பெரிய பிளேயர். கேமரன் கிரீன் 25க்கு சிஎஸ்கே கிடைச்சா கூட வந்து நல்லதான் ப்ரோ. 25க்கு எல்லாம் வந்து விளையாட்டா கூட நல்ல ஃபிட்டிங் ஆவார் கேமரன் சிஎஸ்கே. ஓகே, கேம் கிரீன் சொல்லிருக்கீங்க, வேற யார் இருப்பா? வேற யார் அந்த ரேடார்ல வரா? நீங்க சொன்ன மாதிரி ஜேசன் ஹோல்டர் வரலாம். கேமரன் கிரீன் ஓபனர்ஸ்ல எனக்கு ஒரு லிஸ்ட் சொல்லுங்க. சொல்லு. பென் டக்கட் வாய்ப்பு இருக்கு, அப்படி ஜெமி ஸ்மித் கிடைக்கும். ஆமா, பென் டக்கட் நல்ல ஆப்ஷனா இருக்கும். ஏன்னா அங்க வந்து கேகேஆர்ல வந்து கொஞ்சம் அந்த கட் ஷாட் புல் ஷாட் அடிக்கிற பிளேயர்ஸ் எல்லாம் நல்லா இதுவா இருந்திருக்காங்க. கொஞ்சம் டாமினேட் பண்ணி பவர் பிளேவை வின் பண்ணி கொடுக்குற பென் டக்கட் பொறுத்த வரைக்கும் பவர் பிளேவை வின் பண்ணி கொடுத்துற ஒரு பிளேயர். இன்னொரு பிளேயர் இருக்காரு, அதான் இங்கிலீஷ் பிளேயர் ஃபில் சால்ட். யாரு ப்ரோ? 2 ஆப்ஷன் இருக்கு அவங்களுக்கு. செம்ம பாம்ஸ், செம்ம ஃபிட்டா இருக்கான், நல்ல விளையாடுறாங்க. இந்த 100 டோர்னமெண்ட் எல்லாம் செம்ம அடி. ஜெமி ஸ்மித் சொல்றாரு. ஜேமி ஸ்மித் ஓகே. கரண்ட் இங்கிலாந்து டெஸ்ட் கீப்பர், டெஸ்ட் கிரிக்கெட்ல கீப்பரா இருக்காரு. ஓடிஐ சீரிஸ்ல ஓபனர். ஆமா, மிடில் ஆர்டர். ஓகே, அப்ப அவங்களோட இது வந்து ரேடார் வந்து கேமரான் கிரீன், அப்புறம் வந்து பென் டக்கெட், ஜேமி ஸ்மித்,
இவங்க 3 பேர் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஜேமி ஸ்மித். ஓகே ஓகே ஜேமி ஸ்மித் கரெக்ட். ஏன்னா இன்னொன்னு இவங்க பவுலர்ஸ்ல தேவை வந்து உங்களுக்கு ஆகாஷ் மத்வால். அத்தியாவசியம். இன்னொன்னு பவுலர்ஸ்ல வந்து ஆகாஷ் மத்வால் வந்து ஒரு ஹாட் பிக். அது யார் எடுக்க போறாங்கன்னு தெரியல எனக்கு. சிஎஸ்கே எடுக்க போறாங்களா ஆகாஷ் இல்ல வந்து மத்வால் எஸ்ஆர்ஹெச் எடுக்க போறாங்களான்னு தெரியல. இல்ல அந்த ஆகாஷ் பிரைஸ் மத்வால் இவங்களுக்கு தேவைப்படும். ஆமா கேகேஆருக்கு தேவைப்படும் கன்ஃபார்ம். ஒரு 5 crores கிட்ட போயிருவாங்கன்னு நினைக்கிறேன் ஆகாஷ் மத்வால். பார்க்கலாம். கமாடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. எக்ஸ்பீரியன்ஸ்டு ஐபிஎல் பவுலர்ஸ் வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. கண்டிப்பா ஆகாஷ் மத்வால் ரொம்ப ரேட்டுக்கு போவாரு. ஓகே கேகேஆரோட அவ்வளவுதானா? கேகேஆரோட அந்த ரேடாரு ரேடார் வேற யாராவது நம்ம வந்து ஒரு பிளைனி லெவல் செட் பண்றதா இருந்தா எப்படி செட் பண்ணுவோம்னா, அவங்க வந்து ஓப்பனர் வந்து சுனில் நரேன், ஒரு ஜேம்ஸ் ஸ்மித், அதுக்கப்புறம் வந்து அஜின்கே ரகானே, அங்கிரீஸ் ரகுவன்சி, கேமரான் கிரீன், அதுக்கப்புறம் வந்து லியாம் லிங்ஸ்டன் கிடைச்சா எடுப்பாங்க. இல்லைன்னா மறுபடியும் ஒரு அபினவ் மனோகர் அந்த மாதிரி ஒரு பிளேயர் அந்த இடத்துல ஃபிட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து ரிங்கு சிங், ரமன்தீப் சிங், அதுக்கப்புறம் வந்து ஹர்ஷித் ராணா, இந்த மாதிரி வைபவ் அரோரா, ஆகாஷ் முதல் கிடைச்சா அவங்கள ட்ரை பண்ணி சிப்பின் பட்டி நான் பார்க்காங்க. வருண் சக்கரவர்த்தி, இதுதான் அவங்களோட பிளேயிங் பல்வா இருக்கும்னு நினைக்கிறேன். சேஞ்சஸ் எதனா இருக்கா கார்த்தி? இல்ல இது மாதிரிதான் இருக்கும். பவுலர்ஸும் அவங்களுக்கு தேவை, ஃபாரின் ஃபாஸ்ட் பவுலர்ஸும். அது யார் யார் பிக் பண்ண போறாங்கன்னு தெரியல. கேகேஆர் கண்டிஷனுக்கு செட் ஆகிற மாதிரி ஃபாஸ்ட் பவுலரா பிக் பண்ணணும். அதுதான் பிரச்சனையா. ட்ரஸ்டபிள் ஒரு நல்ல ஃபாஸ்ட் பவுலர் இல்ல ப்ரோ. இதாச்சும் ஜாக்கப் டஃபியோ இல்ல வந்து ஜேடன் ஃபில்ஸ் இந்த மாதிரி ஒரு பிளேயர், ஆங்கிரிஸ் நோக்கியா இந்த மாதிரி பிளேயர்ஸ் தான் எடுத்து போட பார்க்கணும். அது பெரிய அமௌண்ட்டுக்கு போக மாட்டாங்க. ஜாக்கப் டஃபியோ ஒரு வேளை பெரிய அமௌண்ட்டுக்கு போனா யங் டேலண்ட் யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்கன்னு நினைக்கிறீங்களா? யங் டேலண்ட் யாராவது வச்சுக்கிட்டு பெரிய தலைங்களா தான் தூக்க பார்ப்பாங்க. சின்ன தலைங்களுக்கு போக மாட்டாங்க. யங் டேலண்ட் இருக்காங்க அந்த டீம்ல. உம்ரான் மலிக், வைபவ் அரோரா, ஹர்ஷித் ராணா இருக்காங்க. இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு நல்ல ஒரு ஃபாரின் சீமர் ரிலையபிளா ஒரு பிளேயர் தேவை. அதுக்கு வந்து யாரு போவாங்கன்னு தெரியல. ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. அவங்க எந்த பிளேயர் கண்டிஷனுக்கு சூட் ஆகிற மாதிரி எடுப்பாங்கன்றதுதான் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆன பிளேயர்ஸ் ரொம்ப கம்மி. அங்கிரிஸ் நோக்கியா, ஜெரால்டு கோர்சியா இந்த மாதிரி பிளேயர்ஸ் இருக்காங்க. பார்க்கலாம். ரொம்ப பெரிய பிரைஸுக்கு போகிறாரும் ஒரு 3-4 போயிடுவாங்க. ரிச்சர்ட் கிளீசன் கூட நல்ல ஆப்ஷனா இருக்கும் அவங்களுக்கு. அவங்க கண்டிஷனுக்கு செட் ஆகும். 36 ஏஜ் ஆயிடுச்சு, எடுத்து போட மாட்டாங்க ப்ரோ. மேபி ஒரு 1 சீசன் ட்ரை பண்ணாங்கன்னா பாப்போம் அப்படின்ட்டு. சீப்பா பேஸ் பிரைஸ் தான். அதுக்கு மேல போக மாட்டாரு. 75 lakhs தான். அவங்களுக்கு ரொம்ப சீப்பா 75 lakhs தான். நான் பாத்துட்டேன் இப்பதான் அது பிரைஸ். அந்த 75 lakhs தலைங்களை எல்லாம் வந்து இன்னும் நம்ம பங்காளி டீம் தூக்கிடும் ப்ரோ. அவ்வளவுதான். மினிமம் பேஸ் பிரைஸ்ல தூக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவாங்க அவங்க. 2.5 கோடி வச்சு எதுவும் பண்ண முடியாது பேஸ் பிரைஸ்ல. ஆனா மும்பை இந்தியன்ஸ் வந்து வெறித்தனமா வந்து ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க மும்பைல. அது நான் கேள்விப்பட்டேன். யங் பிளேயர்ஸ் வந்து ட்ரையல்ஸ் போட்டிருக்காங்க. பேசர்ஸ், லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ் ட்ரை பண்றாங்க ஸ்கவுட்டிங்ல. ஒருவேளை ட்ரெண்ட் போல்ட்டுக்கு வந்து ஏதாவது இன்ஜுரி ஆச்சுன்னா பேக்கப்புக்கு. ஏன்னா ஃபாரின் லெஃப்ட் ஆர்மர் சீமர் அங்க இல்ல. சரி, நம்ம அந்த டாபிக் வரும்போது பேசலாம் டீடைலா. சரி ஓகே. அது எம்ஐ பத்தி பார்க்கும்போது அதை பத்தி டீடைல்டா பேசுவோம். ஆமா ஓகே. கேகேஆர் பத்தி அவ்வளவுதான் நினைக்கிறேன். சிஎஸ்கே போயிடலாமா? ரசில் திருப்பி போவாங்களா போக மாட்டாங்களா சொல்லுங்க, உங்க ஒப்பீனியன். ரசில் வாய்ப்பு கிடையாது. வந்து ஏத்தி விடுவாங்க. கேமரான் கிரீனுக்கு முன்னாடி ரசல் வந்தா பிரைஸ் ஏத்தி விடுவாங்க. சிஎஸ்கே கிட்ட இருக்கிற பர்சன் காலி பண்ண நம்ம எடுக்கிறதுக்கு ஏத்தி விடுவாங்க. வாய்ப்பு இருக்கு நிறைய. ஏத்தி விடுவாங்க. ஒரு 15 ஏத்தி விட்டுட்டு சைலண்டா பேக் அடிச்சுவாங்க. ஓகே. அதான் ரசில் எந்த பொசிஷன்ல வராருன்னு ஆக்ஷன்ல பொறுத்தா இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்தாருன்னா அட்வான்டேஜ் கேகேஆருக்கு இருக்காது. ஃபர்ஸ்ட் பேட்டர் செட் வரும். பேட்டர் செட்ல தான் வந்து டிவான் கான்வே இவங்க எல்லாம் வருவாங்க. டிம் செஃபர்டு, ஜேமி ஸ்மித் இவங்க எல்லாம் வருவாங்க நினைக்கிறேன். பேட்டர் செட்ல வெங்கடேஷ் ஐயர் இவங்க எல்லாம் வருவாங்க. அவங்க எல்லாம் கொஞ்சம் சீப்பர் பிரைஸ். கேமரான் கிரீனுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும் கேகேஆருக்கு. அது எப்படி போகும்னு பாப்போம். நம்ம ஆக்ஷன் இன்னும் ஒரு 10 daysல இருக்கும். இவங்க பிளான் பண்ணிட்டு வரணும். நம்ம எந்த பிளேயர் வரும்போது பிரைஸை ஏற்றி விடணும். எந்த பிளேயருக்கு வந்து கேகேஆர் டார்கெட் பண்ணுவாங்கன்ட்டு ஒரே ஒரு பிளேயர் ஒரே ஒரு டீம்ல மட்டும் தான் முடியும். சென்னையில மட்டும்தான் அது முடியும். பிரைஸ் ஏற்றி விட அவங்களால மேக்சிமம் போனா 20 கோர்ஸ் வரைக்கும் தான் ஏற்றி விட முடியும். அதுக்கப்புறம் அவங்களும் விலகிடுவாங்க கேமரான் கிரீன்ல இருந்து. அதுக்கப்புறம் இன்னும் ஒரு 5ல இருந்து ஒரு 10 CR வந்து ஏற்றி விடணும்னா சென்னையில மட்டும் தான் முடியும் கேமரான் கிரீன். பழைய பிளேயர்ஸ் ரீட்டைன் பண்ண வாய்ப்பு கம்மியா இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் அவங்க எந்த செட்ல வராங்கன்னு பொறுத்துதான் அது எல்லாமே.
அவர் சொன்ன மாதிரி போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அவர் சொன்ன மாதிரி எனக்கு தெரிஞ்சு எடுக்க மாட்டாங்க. வெங்கடேஷ் ஐயரையும் ரசூலையும் எடுக்க மாட்டாங்க போல கேகேஆர். அவர் சொன்ன இன்டர்வியூ சொன்னார்ல, அதை பத்தி பார்த்தா 2 பேரையும் கண்டிப்பா எடுக்க மாட்டாங்க. வேணா ஒரு பிட்டு போட்டு பார்ப்பாங்க, ரொம்ப ரேட்டு போயிடுச்சுன்னா நம்ம தலையில கட்டிட்டு போயிடாம சரி. ஆமா, ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிடணும். கரெக்டா ஒரு ஸ்டாப் லாஸ் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது வரைக்கும் ஏத்தி விட்டுட்டு சைலண்டா வந்துடணும் வெளியில. ஆமா, கிடைச்ச அளவுக்கு ஓகே, பிளேயர் வந்து அந்த லைட்டுக்கு கிடைச்ச அளவுக்கு, இல்லைன்னா வந்து வெளியில வந்துட வேண்டியதான். சென்னையோட ஸ்ட்ராட்டஜி அதான் இருக்கும். கண்டிப்பா அதுதான் ஸ்ட்ராட்டஜியாவே இருக்கும். கேகேஆருக்குமே சரி, சிஎஸ்கேக்குமே சரி. இந்த இதுதான் ஏத்தி விட்டு நம்ம வேடிக்கை பார்ப்போம் தான் இருப்பாங்க. மத்த டீம்லாம் வந்து மிச்சர் சாப்பிட்டுக்கின்னு ஜாலியா இருப்பாங்க. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் டீமான சிஎஸ்கே போயிடலாம்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே போயிடலாமா? ஹோம் டவுன். ஓகே சரி, ஓகே. எந்த பிளேயர் அவங்க ரேடார்ல இருக்காங்க? எந்த பிளேயர் அவங்க ரேடார்ல இருக்காங்க? கண்டிப்பா இருப்பாரு. லியாம் லிவிங்ஸ்டன் கண்டிப்பா இருப்பாரு. அப்புறம் ரவி பிஷ்ணோய் கண்டிப்பா இருப்பாரு. ரவி பிஷ்ணாயும் லியம் லிவிங்ஸ்டனும் ஒரு அளவுக்கு ஜடேஜாவை இது பண்ற ரீப்ளேஸ் பண்ற மாதிரிதான் எடுப்பாங்க. எடுக்க ட்ரை பண்ணணும். வந்து பெஞ்ச் பண்ணிட்டு நூர் அகமதை பெஞ்ச் பண்ணிட்டு நான் இப்போ ஒரு 4 காம்பினேஷன் சொல்றேன். லிவிங்ஸ்டன், டிவால்டு பிரவிஸ், அதுக்கப்புறம் வந்து நேத்தன் எலிஸ், நூர் அகமதோட அந்த ரவி பிஷ்ணோய் கிடைச்சா நூர் அகமதை வந்து பெஞ்ச் பண்ணிக்கிட்டு ரவி பிஷ்ணோய் அந்த பிளேஸை யூஸ் பண்ணிக்கிட்டு இன்னொரு ஃபாரின் கிட்டர் எடுக்கலாம். மேபி அது வந்து ஒரு ஆண்ட்ரே ரசலோ, கேமரன் கிரீன் எடுத்துட்டா அந்த 4 காம்பினேஷன் சூப்பரா செட் ஆகும். ஆனா ரவி பிஷ்ணோய் அதுக்கு ஒரு ரிலையபிலிட்டி மட்டும். அதுக்கு கேகேஆர் விடுவாங்களா? அதுதான் பிரச்சனையே. மாட்டாங்க. ஆமா, நீங்க சொல்ற காம்பினேஷன் கேகேஆர் விட மாட்டாங்க. கார்த்தி, உங்களோட டாட்ஸ் அத பத்தி? அதர்ஷன் ப்ரோ சொன்னார். ஐ திங்க் கார்த்திக் ப்ரோக்கு ஏதோ நெட்வொர்க் இஷ்யூன்னு நினைக்கிறேன். ஓகே சரி, ஓகே நம்ம பேசுவோம். ஏதோ வருவார். ஓகே, ஆமா, அவர் வர வரையும் நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். சரி, வேற யாரு அவங்க ரேடார்ல இருக்கா? வந்துட்டாரு, சொல்லுங்க. சிஎஸ்கேவோட ஓப்பனிங் பேட்டர் ரேடார்ல பேக்கப்ஸ் சொல்றேன். அவங்க வந்து ஸ்டார்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஆக்ஷன்ல வாங்குறவங்க. பேக்கப்ஸ்ல வந்து பிருத்வி ஷா இருப்பாங்க. அப்புறம் வந்து அவங்க வந்து மேபி ஒரு ஃபாரின் ஓபனர் லெஃப்ட் ஹேண்டரா ஒரு ஆப்ஷன் பார்த்தா பெண்டக்கட் இருக்கு. ஏன்னா லெஃப்ட் ஹேண்டட் ஆப்ஷன் நிறைய இல்ல. அதுதான் ஃபின்னாலன்லாம் கூட ரைட் ஹேண்டர் தான். டிம் சைஃபர்ட்டும் ரைட் ஹேண்டர் தான். மீதி எல்லாம் பார்த்த பிளேஸ்லாம் வந்து அந்த அளவுக்கு ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல. ஃபின்னாலனுக்கும் ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லதான். அதெல்லாம் ஆர்சிபில ஆடி இருக்காரு. ஸோ ட்ரை பண்ணா அது வேணா ட்ரை பண்ணுவாங்க. பிருத்வி ஷா இருப்பாரு இந்தியன் பிளேஸ்ல வந்து கேட்டீங்கன்னா. பிருத்வி ஷா மேபி எடுத்து வச்சுப்பாங்க ஒரு பேஸ் பிரைஸ்க்கு. ரொம்ப ரேட்டு போனா ஒரு 4 crores வரைக்கும் போய் எடுத்து வச்சுப்பாங்க. வேற அதுக்கடுத்து வந்து பிருத்வி ஷா ட்ரை பண்ணுவாங்க. அதுக்கடுத்து மயங்க் அகர்வால் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும்னா இவங்க எப்பவுமே எக்ஸ்பீரியன்ஸ் பின்னாடி தேடி போற டீம் பார்த்த வரைக்கும். அதனால மயங்க் அகர்வாலுக்கு பிட்டு விழலாம் மேபி. ஆக்டருக்கு பேக்கப் சொல்லிட்டீங்க. மெயினா ஒரு ஆல்ரவுண்டரு, ஒரு பேஸ் பவுலர் யாரா இருப்பா? பெஸ்ட் ஆப்ஷன் ஜேசன் ஹோல்டர் தான் இப்போதைக்கு. ஒரு 2 6 அடிக்க முடியும். பவர் பிளேல ஒரு 3 ஓவர் போட்டுடலாம். 3 ஓவர் போட்டுடலாம். அன்சூல் கம்போஸ் அந்த இடத்துல பெஞ்ச் பண்ணிட்டு இன்னொரு டெத் பவுலரை கூட கொண்டு வந்துடலாம். ஆகஸ்ட் மதுவல் மாதிரி ஒரு பிளேயர் எடுத்து. ஏன்னா அன்சூல் கம்போஸோட தேவை இல்ல. ஜேசன் ஹோல்டர் வந்து அன்சூல் கம்போஸோட தேவை இருக்காது. கரெக்ட். அப்போ வந்து நம்ம பெரிய ஃபாஸ்ட் பவுலர்ஸ்க்குலாம் போக தேவையில்ல. மேட் என்ட்ரியோ அது மாதிரி நிறைய அவங்களாம் வந்து நியூ பால் பவுலிங் மட்டும்தான். ஜேசன் ஹோல்டரால ஒரு ஓவர் டெத்துல டெலிவர் பண்ண முடியாது. நான் ராஜஸ்தானுக்கும் நல்லா தான் பண்ணிட்டு இருந்தாரு. அது மேபி அங்க செட் ஆகல, அந்த டீமுக்கு கழட்டி விட்டாங்க. அது ஜேசன் ஹோல்டருக்கு கையில டெத் ஓவர்ல பால் கொடுக்க கூடாது. ஆகாஷ் மதுவல் வச்சு முடிச்சிடணும். ஜேசன் ஹோல்டர் கிட்ட டெத் ஓவர்ல கையில கொடுக்க கூடாது. பவர் பிளேல 3 ஓவர் கண்டிப்பா வாங்கிடும். ஆமா, அதான் பவர் பிளேஸ். ஏன்னா போன வருஷம் நம்ம சிஎஸ்கே மிஸ் பண்ணது வந்து பவர் பிளேக்கு சப்போர்ட் இல்லதான். ஜேசன் ஹோல்டர் வந்தா கொஞ்சம் அந்த ஹார்ட் லென்ஸ் போட்டு சேப்பாக்ல கலீலுக்கு நிறைய விக்கெட்ஸ் கிடைக்கும். அவர் வந்தா டிஃபென்சிவ் பவுலிங் கொஞ்சம் நல்லா இருக்கும் ஜேசன் ஹோல்டர் வந்தா. ஏன்னா எக்ஸ்சிஎஸ்கே பிளேயர் தான். 2013 எல்லாம் ஆடி இருக்காரு. எடுத்தா கூட வாய்ப்பு இருக்காது. ஒரு டீம் ஒரு ரிலையபிளான ஒரு பொசிஷன் கிடைக்கல. எஸ்ஆர்ஹெச் எல்லாம் போவாங்க, சில நேரத்துல நம்பர் 4ல இறக்கி விடுவாங்க. திடீர்னு லாஸ்ட் ஒரு 4 பால் 5 பால் கொடுப்பாங்க. அவனால கரெக்டா எக்ஸ்போஸ் பண்ண முடியல ஐபிஎல்ல ஜேசன் ஹோல்டர்னால.
ஒரே ஒரு வாட்டி ஆமா. எடுத்து ஓவர் கொடுத்து டிம் டேவிட் வந்து மேட்ச் வின் பண்ணி விட்டான் ஜேசன் ஹோல்டருக்கு. அதுக்கப்புறம் ஆமா. வெளியில போகணும் தான், கரெக்டான ஒரு பொசிஷன் அவனுக்கு கிடைக்காம இருக்கு. பேட் லக். ஏன்னா ஜேசன் ஹோல்டர் வந்து ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு, அப்புறம் பிளஸ் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் அண்ட் டீம் லீட்லாம் பண்ணிருக்காரு வெஸ்ட் இண்டீஸை. ஓரளவுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸான ஒரு கரெக்டா தான் ஒரு 30-31 தான் இருக்கும் அவருக்கு. இன்னும் ஒரு 4 years மேபி ரீட்டைன் கூட பண்ண. நம்ம நல்ல ஃபீல்டர், டால் ஃபீல்டர், அந்த மாதிரி ஒரு பிளேயர் தேவை. என்ன சேப்பா கண்டிஷன்ல கேட்சிங்லாம் பிராவோட லெகசி கன்வி பண்றதுக்கு இந்த இப்போ வரைக்கும் ஒரு பிளேயர் வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து வரல. மேபி ஜேசன் ஹோல்டர் எனக்கு ஆமா டுவைன் பிராவோட ரோல மேபி ஒரு ஆஃப் இது ஃபில் பண்ணுவார் அவர் ஓரளவுக்கு, அந்த வெஸ்ட் இண்டியன் பிளேவர் இதுல. நம்பர் 8 பொசிஷன் ஜேசன் ஹோல்டருக்கு கரெக்டா சூட் ஆகும். ஆமா, நூர் அகமது வந்து போனாட்டி அந்த இடத்துல இப்ப அவரை ஸ்லாட் பண்ணீங்கன்னா கரெக்டா வந்துடும். அவர் எடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு நீங்க சொன்ன மாதிரி கேமரன் கிரீன் சீப்பர் பிரைஸ்ல ஜேசன் ஹோல்டர் கிடைச்சா கேமரன் கிரீனுக்கும் போகலாம், லிவிங்ஸ்டனுக்குமே போகலாம். 2 ஆப்ஷனுமே சிஎஸ்கே கையில இருந்துரும். ரசலுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. அது எப்படி ரேட் ஏத்தி எப்படி யார் தலையில ரசல் வந்து எஸ்ஆர்ஹெச்ல ஒருவேளை இந்த பார்க்க வாய்ப்பு இருக்கு. எஸ்ஆர்ஹெச்ல அவங்க தேவை. வச்சிருக்கானுங்க எஸ்ஆர்ஹெச் தான் போவாங்க கன்ஃபார்ம். இப்ப ரீசெண்டா வர இன்ஸ்டாகிராம்ல வந்து ரசல் எஸ்ஆர்ஹெச் ஃபாலோ பண்றாங்க சடனா. அது வரையும் நோட் பண்றீங்க போலியே. ஓகே, அவங்க நோட் பண்றாரு. அதான் ரசல் அவங்க மொத்தமா சிஎஸ்கேக்கு தேவையில்லை. எடுத்தாங்கன்னா பிரச்சனை, ஸ்ட்ராட்டஜி மாறிடும். வந்து ஃபிட்னஸ் இப்ப மொத்தமா இல்ல. பவுலிங்கே T10 லீக்ல போட மாட்டேங்கிறான். லாஸ்ட் 2 மேட்சா சிங்கிள் டிஜிட் தான் நம்மளோட பேட்டிங்ல. இப்போ யோசிக்க வேண்டிய நேரத்துல இருக்காங்க. நம்ம ஏஆர் ஸ்ரீகாந்த் வேற ரசல் ரிலீஸ் பண்ணதும் இன்ஸ்டாகிராம்ல போய் லோடிங் நேரம் எல்லாம் ஸ்டோரி போடுறாரு. யூடியூப் திறந்தா ரசல் ஃபார் எல்லோ ஜெர்சின்னு தான் வருது. எல்லோ ஜெர்சி கருப்பா வராட்டா திரும்ப அப்படின்ட்டு. இந்த ஆரஞ்சு தலையில கட்டி விட்டுற வேண்டியதான். அந்த எஸ்ஆர்ஹெச் தலையில கரெக்டா கட்டிட்டாங்கன்னா நல்லா இருக்கும். சிஎஸ்கே போகிறேன்னா எஸ்ஆர்ஹெச் வந்துருவாங்க. டெல்லி கூட ட்ரை பண்ண வாய்ப்பு இருக்கு. டெல்லி கூட ஒரு மாதிரி டீசன்ட் தேவைப்படாது. ஏன்னா அங்க டொனவன் பெரேரா இருக்கான், இருக்கான். எங்க சிட்டிங் பண்ணுவாங்க? 15 கோடி கொடுத்து பெஞ்சில உட்கார வைப்பாங்களா? முடியாது. அங்க ஒரு ஃபாரின் பிளேயர் வேணும், டாப் ஆர்டர்ல ஒரு ஃபாரின் பேட்டர் வேணும். கேப் டிவிலியர்ஸ் ரிலீஸ் பண்ணிட்டாங்கல்ல, அவங்களும் மேபி ஜேம்ஸ் ஸ்மித்துக்கு போகலாம். நிறைய இருக்கு அங்கேயும் ஆப்ஷன்ஸ். நம்ம அங்க வரும்போது நம்ம பேசலாம் அதை பத்தி. இந்த அகில் ஹுசைன் ஒரு பிளேயர் போவாங்கன்னு நினைக்கிறீங்களா? அகில் ஹுசைன் ரொம்ப ஹைப் பண்றாங்க. நம்ம மெயினா நம்ம இந்த பீடாகுங்கிற சேனல்ல இருக்கிறவர் அவர் தான் ரொம்ப ஹைப் பண்ணிட்டு இருக்காரு. அகில் ஹுசைன் அப்படி சொல்றாரு. எடுத்த 100 அகமது பிளேஸ் தான். ஒரு 2 ஸ்பின்னருக்கு ஃபாரின் ஸ்லாட் எல்லாம் கொடுக்க முடியாது. கொடுத்தது எந்த டீமுமே கொடுக்க மாட்டாங்க அப்படி ஐபிஎல்ல. ஸ்பின்னருக்கு கொடுத்த காம்பினேஷன் ராயல்ஸ் மஹிஷ் தீசனுக்கும் வனிந்து ஹசரங்காவும் கொடுத்தாங்க போன வாட்டி. ஒர்க் ஆகல, அந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகல. அவங்க 2 பேரும் நல்லா ரிலீஸ் பண்ணிட்டாங்களே. ரிலீஸ் பண்ணிட்டாங்க, ஒரு 2 பேருமே ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஆமா, இங்க இன்னொன்னு சிஎஸ்கே வந்து தீக்ஷனாவே பிரிங் பேக் பண்ணுவாங்களா? வனிந்து ஹசரங்கா எனக்கு எடுப்பாங்கன்னு ஒரு இண்டிகேஷன் வந்துகிட்டு இருக்கு எனக்கு. ஹசரங்கா நல்ல ஆப்ஷன். நூர் அகமதோட பேக்கப் வேற யாருமே இல்ல ரிலையபிளான பவுலர் ஸ்பின்னர். தீக்ஷனா போக மாட்டாங்களா? அப்ப இல்ல, வாய்ப்பு இருக்கு. ஆனா எந்த யார் முதல்ல வரான்னு, யார் முதல்ல வரா, யார் நெக்ஸ்ட் வராங்கிறதுல இருக்குல்ல. ஹசரங்கா ஆல்ரவுண்டர் செட்ல வருவான், தீக்ஷனா பவுலர் நெக்ஸ்ட் லாஸ்ட் செட்ல தான் வருவான். இப்படி இருக்கும்போது ஒரு பிளேயர் அவங்க டார்கெட் பண்ணி போகும்போது யார் முதல்ல வராங்கன்னு இருக்கு. சரி, எனக்கு ஒரே ஒரு கொஸ்டின் சொல்லுங்க. பத்திரானாவே எடுப்பாங்களா எடுக்க மாட்டாங்களா? ரேட் ஒரு 8 CR வரைக்கும் போவாங்க ப்ரோ. பத்திரனா வந்து மேக்ஸிமம் வந்து எஸ்ஆர்ஹெச்ல எண்டப் ஆவான், இல்லைன்னா வந்து டெல்லி கேபிட்டல்ஸ்ல எண்டப் ஆவான். ஏன்னா அங்கேயும் வந்து மிச்சில் ஸ்டார்க்கு பேக்கப் வேணும். கொல்கத்தா எப்படின்னு தெரியல. பத்திரனா வாய்ப்பு இருக்கு. அவங்க பத்திரனா வந்து பத்திரனா எஃபெக்டிவா இருப்பாரா? அதுக்கு பருத்திப்பட்ட குடோன்ல உட்காரலாம். 15 கோடி எல்லாம் கொடுத்து எடுக்கிறது. அதுக்கு ரசல் கேட்டிருக்காங்க ப்ரோ. மார்க்கஸ் ஸ்டோயினிஸுக்கும் அப்புறம் வந்து இன்னொரு பிளேயர் டீம்ல ஏதோ ஒரு பிளேயருக்கும் கேட்டிருக்காங்க. கொடுக்கல, டைரக்டா ரிலீஸ் பண்ணிட்டாங்க. என்னோட இது என்னன்னா, பத்திரனாவை ரீட்டைன் பண்ணா கம்மி பிரைஸ்ல ரீட்டைன் பண்றதா பாப்பாங்க மோஸ்டா.
10 ஒரு க்ரோஸ் வரையும் போக பாதிக்கு மாட்டாங்கன்னு பாதி. நினைக்கிறேன் நான். ஆமா 10 க்ரோஸ் கேட்டீங்கல்ல வரையும் போக பாதி மாட்டாங்க. 7.58 முன்னாடி எடுக்கிற மாதிரி பார்ப்பாங்க பாதி. அது ஒரு இப்போ நம்ம முன்னாடி 2 இயர்ஸ் பட்டு நெக்ஸ்ட் மெகான்ஸ்ல பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணலாம். மேபி வந்து எஸ்ஆர்ஹெச் இல்ல டெல்லி கேபிட்டல்ஸ் வந்து ஹையஸ்டா பீட் பண்ணிட்டாங்கன்னா நம்ம எடுக்க மாட்டோம். 8 க்ரோஸ் வரையும் போவோம் 10 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் தெரியல. 8 crores நீங்க சொன்ன மாதிரி 10 crores சொல்லி போவார்னு நினைக்கிறேன். சிஎஸ்கே கன்ஃபார்ம் ட்ரை பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஆனா அவர் எப்போ வரப்போறாருன்றத பொறுத்து இருக்கு. அதுவும் அந்த ஆக்ஷன்ல முதல்ல பின்னாடி செட்ல வந்தாருன்னா வாய்ப்பு கிடையாது. ஆல்ரவுண்டர்ஸ், விக்கெட் கீப்பர்ஸ், அதுக்கப்புறம் வந்து பவுலர்ஸ் அந்த செட்ல ஆமா. அப்போ வந்து அந்த முதல் 4 செட்ல வந்து 70% ஆஃப் ஒர்க் காலி ஆயிரும் இல்ல டீம். முதல் ஒரு டாப் 5 பிளேயர்ஸ்ல எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். வெங்கடேஷ் ஐயருக்கு ஒண்ணு இருக்கும், லிவிங்ஸ்டன் ஒண்ணு இருக்கும், ரசில், அதுக்கடுத்து வேற ரவி பிஷ்னா அண்ட் ராகுல் சஹர். ஏன்னா இவங்க கொஞ்சம் டிமாண்டட் பிளேயர்ஸா இருக்கிறதுனால இந்த 5 பேருக்குள்ள வந்தாங்கன்னா கேமரன் கிரீன் அதாவது ஒரு டாப் 10 பிளேயர்ஸ் அந்த மாதிரி தான். சோ அதான் ஜெய்சன் போட்டு ஒரு கார்த்திக் ப்ரோ சொன்ன மாதிரி. சரி எனக்கு ஒண்ணு அபினவ் எடுக்க வாய்ப்பு இருக்கா? சிஎஸ்கே எடுத்து ஒரு 15 பண்ண வாய்ப்பு இருக்கா அபினவ் மனோகர்? அபினவ் மனோகர் ஜிடி ஆடின பிளேயர் தான் சொல்றீங்க? போன வருஷம் எஸ்ஆர்ஹெச் போன வருஷம் எஸ்ஆர்ஹெச்ல இருந்து ரிலீஸ் பண்ணாங்க. சோ வந்திருக்காரு, ஆக்சுவலா அவைலபிளா இருக்காரு. உர்வில் பட்டேலுக்கு பேக்கப் ஆவானா எடுத்துக்கலாம், இல்ல அவருக்கு முன்னாடியே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அவர் பவர் ஹிட்டிங்காக ஒரு 20 ரன்ஸ் அடிக்கணும்னா எல்லா விக்கெட் போயிடுச்சுன்னா தீபக் கூட போன வாட்டி ஆட வச்ச மாதிரி ஆட வைக்கலாம். ஒரு இம்பாக்ட் பிளேயர் பேட்டரா கூட பவர் ஹிட்டிங். உர்வில் பட்டேல் இருக்காரா ப்ரோ பிளேயிங் லெவல்ல? கார்த்திக் ப்ரோ என்னோட பிளேயிங் லெவல்ல உர்வில் பட்டேல் இருக்காரு. ஆக்சுவலா இருக்காரா? இருந்தா எப்படி ப்ரோ நமக்கு வந்து ஒரு பவுலர் ஷார்டேஜ் ஆகுமே இப்போ இருக்கிற டாப் 5 வச்சு கம்பேர் பண்ணும்போது? இல்ல சிஎஸ்கே பேட்டர் வேணும்னா இம்பாக்ட் பிளேயரா உர்வில் பட்டேல் எடுத்துட்டு வருவாங்க. அந்த பொசிஷனுக்கு அபினவ் மனோகர் இருந்தா கரெக்டா இருக்கும். எனக்கு தெரிஞ்சு எம்எஸ் தோனி வந்து இம்பாக்ட் பிளேயரா தான் ஆடுவார். அப்போ வேணும்னா அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் உர்வில் பட்டேல், எம்எஸ் தோனி, அபினவ் மனோகர் வந்து ஸ்லாட் போட்டு இம்பாக்ட் பிளேயர்ல வச்சுக்கணும். எத்தனை பால்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டு ஒரு 16-17 ஓவர்லயே எல்லா விக்கெட்டும் போயிடுச்சுன்னா அப்ப வேணா உர்வில் பட்டேலையும் அபினவ் மனோகரையும் ரன்னிங் பிட்வீன் தி விக்கெட்ஸ் அவங்க பண்ணலாம் பண்ணுவாங்க. தோனிக்கு வந்து முட்டியில் அடிபட்டிருந்தாலும் ரன்னிங் பிட்வீன் விக்கெட்ஸ் நல்லா இருக்க மாட்டாரு. இப்போ பால்ஸை பார்த்து எவ்வளவு பால் மீதி இருக்குங்கிறத பார்த்து வேணா இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜியை உள்ளாடி போகலாம். எனக்கு தெரிஞ்சு டோனிய ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே வந்து பிளேயிங் லெவல்ல வச்சுட்டு வேணா செகண்ட் ஹாஃப்ல வேணா மாத்திக்கலாம். அதாவது எப்படின்னா மிட் சீசன்ல சொல்றேன், மிட் சீசன்ல வந்து டோனியை இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க ரெண்டு பேரும்? உடனே வந்து இம்பாக்ட் பிளேயரா யூஸ் பண்ண மாட்டாங்க டோனியை, கன்ஃபார்ம் இல்ல. பாக்கலாம். சஞ்சு சாம்சன் இவ்வளவு அக்ரெசிவா போயிட்டு நம்ம ஒரு ஆளை விட்டுட்டோம். சஞ்சு சாம்சனோட ட்ரேட் எப்படி, அதை பத்தி பேசுறீங்க? சஞ்சு சாம்சன் ட்ரேடு நான் என்ன சொல்றது, அவன் வீடியோ எல்லாம் பார்த்தா செதறிட்ட ப்ரோ. வீடியோ பாத்தீங்களா? தமிழ்நாடு இழுத்து வச்சுட்டாரு ஒரு பிளேயர். ரைட், இன்னைக்கு கூட ஒரு வீடியோ ரிலீஸ் ஆச்சு பாத்தீங்களா? 22 hours இருக்கும் இந்த வீடியோ. இன்ட்ரோடக்ஷன் வீடியோ அது பேசிட்டு இருந்தாரு, தமிழ்நாட்டுலதான் நான் வந்து நிறைய பிளே பண்ணிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸ் நிறைய இருக்காரு அப்படின்ட்டு. நல்லா இருந்துச்சு ஆக்சுவலா அவர் தமிழ் பேசும்போது கியூட்டா. எனக்கு இந்த வீடியோ எல்லாம் பார்க்கும்போது ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் ப்ரோ. கன்ஃபார்ம் ப்ரோ, கன்ஃபார்ம் கூஸ் பம்ப்ஸ் தான். ஆஷனா சேனல்லே பாத்துருக்கேன், வருவார்ல 2 முட்டை கழிச்சு அந்த வீடியோ லோடிங் கப்பு லோடிங் அப்படிதான் என்னோட கூஸ் பம்ப்ஸ் அப்படிதான். இப்ப சிஎஸ்கே வந்துட்டாரு சேட்டா. ஆர்ஆர்ல இருக்கும்போது சிஎஸ்கே தோக்கடிச்சுட்டு சொன்னாரு, இப்ப அவர் சிஎஸ்கேல இருக்காரு. இப்ப ஆர்ஆர் வந்தாங்கன்னா ஆர்ஆர் கன்ஃபார்ம் ஆர்ஆர் தோக்கடிக்க ஸ்ட்ராட்டஜிஸ்லாம் கொடுத்துருவாரு கன்ஃபார்ம். இருக்காராமா இந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாரு லாஸ்ட் 5 months நான் இந்த டேக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ட்டு. சோ இப்போ நடந்தது இல்ல, லாஸ்ட் 1 month தான். அதுக்கு முன்னாடியே பிளான் பண்ணிருக்காங்க. பிளான்டு தான். அவர் வந்து ஆர்ஆர் கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ண மாதிரி சொல்லிக்கிறாங்க. தெரியல, சண்டை தான், டிசீம் தாங்க.
ஏன்னா ரைட். அவங்களோட மேனேஜ்மெண்ட் மொத்தமாவே லண்டன் விசிட் பண்ண போறாங்க bro. அங்கதான் அகில் டிராவிட் எல்லாமே வந்து என்னதான் குமார் சங்கர் அவர் ஊர் வந்து ஸ்ரீலங்காவா இருந்தாலும் அவர் வந்து யூகேல வந்து பிசினஸ் பண்ணிட்டு இருக்காராமா குமார் சங்கர். ஸோ உங்களோட மேனேஜ்மெண்ட் மொத்தமாவே ஓவரால் எல்லா பிரான்ச்சைஸ் இருக்குல்ல வெளிநாட்டுல SAT20 அதுக்கப்புறம் வந்து MSC எல்லாம் நடக்குது இல்லை உங்களோட மொத்த கண்ட்ரோலுமே லண்டன்ல பிளான் பண்ணாங்க மேனேஜ்மெண்ட் மொத்தமாவே. ஸோ அதுல வந்து கொஞ்சம் சம்சம் உடன்பாடு இல்லை இவங்க நம்ம பேச கேட்க மாட்டேங்கிறாங்க அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருந்திருக்கு போன சீசன்ல இருந்து. கரெக்ட் தான். ஓகே, சஞ்சு வந்தது எனக்கு ஹாப்பிப்பா, பர்சனலா எனக்கு ஹாப்பி. உங்க 2 பேருக்கு எப்படி? சிஎஸ்கேக்கு டாப் ஆர்டர் மினிமம் 400 ரன் ப்ரோ. இல்ல சீசனுமே மினிமம் 400ல இருந்து 350 ரன். டாப் ஆர்டர் கன்னுப்பா, டாப் ஆர்டர் கன்னு. சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கெய்க்வாட், சிவம் துபேக்கு பேக்கப் வேணும் ஒரு சல்மான் நிசார் மாதிரி ஒரு பிளேயர் கூட எடுத்து போடலாம். இன்னும் அடுத்து பயங்கரமா இருக்கு. இதெல்லாம் வந்தா ஆமா கேம் கிரீன், ஜேசன் ஹோல்டர் இல்லனா வந்து ரசல் எல்லாம் போனாங்கன்னா அவ்வளவுதான், பேட்டிங்கே வேற மாதிரி இருக்கும். சிஎஸ்கே வேற வந்து இப்போ ட்ரையல்ஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ப்ரோ, கேள்விப்பட்டீங்களா? நேற்றுக்கு இன்னைக்கு சென்னை நாவலூர்ல இருக்கிற வந்து அந்த டேலண்ட் ஏதோ பிளேஸ் இருக்குல்ல, அதான் நீங்க கார்த்திக் சர்மான்னு ஒரு பிளேயர் பத்தி சொன்னீங்களே. ஆமா ப்ரோ, அந்த ராஜஸ்தான்ல வந்து பிளேயர் 19 இயர்ஸ் தான் அது அவனுக்கு செம்ம பிளேயர் ப்ரோ. போன நிறைய ட்ரையல்ஸ் போன மாதிரி நான் கேள்விப்பட்டேன். கார்த்திக் சர்மா கரெக்டா? RCB, CSK, அப்புறம் வந்து SRH, கொல்கத்தா, இந்த பெரிய பெரிய டீம்கள் ட்ரையல்ஸ் அட்டெண்ட் பண்ணிருக்காரு போன சீசன்ல இருந்து. எம்ஐ கூட ட்ரை பண்ணுவாங்க நான் கேள்விப்பட்டேன். எம்ஐ கூட ட்ரை பண்ணாங்கன்னு கேள்விப்பட்டேன். கார்த்திக் சர்மா எல்லாம் ரிசீவ் போன மாதிரி வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 போயிடுவாரு. அந்த பிளேயர் வந்து மாதிரி ஆடுவாரா? அவனோட வந்து சரியான குத்து எதுவும் வெளியில வரல, ரஞ்சிதான் விளையாடிக்கிட்டு இருக்கான். வர ஒரு டச் தான் பண்றது, அப்படியே போகுது பால். ஃபுல் ஃப்ளோ இருக்காது பேட்ல, ஃபுல் ஃப்ளோ இருக்காது, மட்டும் தான் பண்றது போகுது பால். எனக்கு ஒரு டவுட் இருக்கு. நீங்க 2 பேர் சொல்லுங்க. TNPL இருந்து யாராவது ட்ரையல்ஸ் பண்ணிருக்காங்களா? TNPL இருந்து யாராவது எடுப்பாங்களா சிஎஸ்கே? அது சொல்லுங்க. அஜிதேஷ், அதுக்கப்புறம் வந்து சச்சின் யாதவ், இன்னும் தம்பியா நினைக்கிறேன். அவரோட எல்லாமே வந்து ஜடேஜாவோட பிளேஸ் ஃபில் பண்றது. துஷார் ரெஹேஜான்ற ஒரு பிளேயர் வாய்ப்பு இருக்கு ஓபனர். அவர் அட்டெண்ட் பண்ணல, விழுந்தா விழும். அது குஜராத்துக்கு தான் விழுன்னு நினைக்கிறேன். நம்ம போட மாட்டோம், வேற போட்டதுக்கு வாய்ப்பு இருக்கு. தமிழ்நாட்டுல இருந்து அஜிதேஷ், அதுக்கப்புறம் வந்து விக்கெட் கீப்பர் அவரு சஞ்சய் யாதவ், இவங்க 2 பேரும் சேர்ந்து. ஆமா, சஞ்சய் யாதவ் மும்பை இந்தியன்ஸ்ல இருந்திருக்காரு. சஞ்சய் யாதவ் இருந்தாங்க, ரிலீஸ் பண்றாங்க. அவங்களுக்கு வந்து எங்க ஃபிட்டிங் பண்ணுவாங்க, விஜய் சாந்தர் இருக்காருல்ல, எங்க ஃபிட்டிங் பண்ணுவாங்க. ஆமா ஆமா, மும்பை இந்தியன்ஸ் சொன்னே எனக்கு ஒண்ணு ஞாபகம் வருது. விக்னேஷ் புத்தூர் அவரை ரிலீஸ் பண்ணிருக்காங்க ப்ரோ. நம்ம கேரளா பையனா, எங்க ஊர் பக்கம் தான். நான் கன்னியாகுமரி இன்ஜுரி தானா? கன்ஃபார்ம் இன்ஜுரியா? இன்ஜுரி தான் ப்ரோ. ஏன்னா டைரக்டா அவனை வந்து ரஞ்சியை விளையாடாம கேரளா பிரீமியர் லீக்ல இருந்து டைரக்டா மும்பை எடுத்தாங்க. எவ்வளவு வாட்ச் பண்ணிருப்பாங்க, சும்மா விடுவாங்க. எதுக்கு ஒரு காரணம் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணாங்க. நெக்ஸ்ட் மெகா ஆக்ஷன்ல கிடைச்சிருவாங்க. சின்ன பையன் 18-19 வயசு தான் நினைக்கிறேன். அந்த மாதிரி இன்னும் ஒரு 4 பேர் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அதான் தைரியமா விட்டுருக்காங்க. ஆமா, எனக்கு இன்னொரு டவுட். ஸ்ரேயாஸ் கோபால் அவரை யூஸ் பண்ணுவாங்களா? ஏன்னா வந்து அவங்க ஜடேஜாவை தைரியமா விட்டுருக்காங்க. ஸ்ரேயாஸ் கோபாலுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குமா 11ல? ஸ்ரேயாஸ் கோபாலும் ஸ்பின்னர் ட்ரை நூர் அகமது எப்படி லெஃப்ட் ஹேண்டோ அவங்க ரைட் ஹேண்ட்ல போடுறாங்க. ஆர்சிபிக்கு அகைன்ஸ்டா மட்டும் யூஸ் பண்ணுங்க ஸ்ரேயாஸ் கோபால். நிறைய வெட்டி சென்னை வந்தாங்கன்னா தோக்கடிக்கணும்னா SR 3 ஸ்பின்னர் ஆடிட வேண்டியதுதான். ஸ்ரேயாஸ் கோபால் ஒருவேளை மேபி லியாம் லிவிங்ஸ்டன் வந்துட்டா ஒரு 2 ஓவர் ஸ்பின்னர் போடுவாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து ஸ்ரேயாஸ் கோபாலையும் நூறு லியாம் லிவிங்ஸ்டன். ஆமா, ஸ்ரேயாஸ் கோபால், லிவிங்ஸ்டன் அப்புறம் 100 வச்சு ஓட்டி அவங்கள அப்படியே முடிச்சு விட்டலாம் RCB. ஆமா,
ஸ்டேஸ் கோபால் வந்து நல்லா போயிட்டு இருக்காரு, ட்ரைனிங் நல்லா போயிட்டு இருக்குன்னு கேள்விப்பட்ட ஸ்டேஸ் கோபாலுக்கு. மேபி வந்து பிளேயிங் ட்ரை பண்றாங்களா? சூப்பர் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. நான் ரஞ்சி ரொம்ப கிளியரா வாட்ச் பண்ணிட்டு இருக்கேன் கர்நாடகா டீம். ரஞ்சில வந்து மயங்க் அகர்வால், அதுக்கப்புறம் வந்து சமரான் ரவிச்சந்திரன், ஸ்டேஸ் கோபால் எல்லாம் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் யூஸ் பண்ணலாம் நான் நினைக்கிறேன். ஸ்டேஸ் கோபால யூஸ் பண்ண சான்ஸ் கம்மி. ஏன்னா அவங்க நூறு அகமதும் லைக் டு லைக் அவன் லெஃப்ட் ஹேண்ட்ல போடுறாங்க, அதே மாதிரி ரைட் ஹேண்ட்ல போடுற பிளேயர் ஈஸியா கடிச்சிருவாங்க. சப்போஸ் பிச் வந்து சிங்கர் ஸ்பின்னருக்கு தான் வந்து யூஸ் ஆகுதுன்னா இவங்க மாட்டிப்பாங்க சரியா. ஸோ அவங்க வந்து அந்த டவுன் தி ஆர்டர்ல வந்து ஜடேஜா மாதிரி ஒரு பிளேயரோ பாக்குறாங்க, ஸ்பின் போடுற மாதிரி ஒரு பிஞ்சு ஹிட்டிங் கொடுக்குற மாதிரி ஒரு பிளேயர் தான் ட்ரையல்ஸ்ல பாத்துக்கிட்டு இருக்காங்கன்ட்டு நான் வந்து கேள்விப்பட்டேன் சோசியல் மீடியாஸ்ல. இன்னொரு ஒரு ஓப்பனிங் பேக்கப் வந்து ஒரு 10 பால்ஸ் ஒரு 20 அந்த மாதிரி அடிக்கிற மாதிரி ஒரு பிளேயரை பாக்குறாங்க. பிளஸ் நல்ல ஒரு ஜடேஜாக்கு ஈக்குவலா ஒரு ஸ்பின் பவுலிங் போடுற மாதிரி ட்ரையல்ஸ்ல அந்த மாதிரி பிளேயர் கிடைக்கிறாங்கன்னு பார்க்கலாம். அதர்வா டைடே ட்ரை பண்ணுவாங்களா சிஎஸ்கே? என்ன நினைக்கிறீங்க? அதாவது பஞ்சாப்ல ஒரு லெஃப்ட் ஹேண்டர் இருந்தார், இந்த வாட்டி லாஸ்டா எஸ்ஆர்ஹெச்ல அதர்வா டைடே. சென்னையில ஒரு மேட்ச் பஞ்சாப் ஆடும்போது சென்னையில வந்து ஒரு 40 அடிச்சாரு. நல்லா கிளாஸியா ஆடக்கூடிய பிளேயர். ருத்ராஜ் கேக்வாட் கிரவுண்ட் ஷாட்ஸ் தான் ஆடுவாரு, ஆனா பவர் பிளேல நல்லா ஆடுவார். அது பேட்டரா ஸ்பின்னரா ப்ரோ? ஓப்பனிங் பேட்டர். பேட்டரா பேக்கப்புக்கு பிரிட்டிஷாக்கு டார்கெட் பண்ணுவாங்க ப்ரோ. ஐஸ் மாத்திரையோட பேக்கப் வந்து தேவைப்படாது. அதர்வா டைடே வந்து எங்க பிக்கிங் பண்ணுவாங்க, யாருக்குமே கிடைக்காது, கஷ்டம், போக மாட்டாங்க அதர்வா டைடே. ஐஸ் மாத்திரையோட பேக்கப் ருத்ராஜுக்கு பேக்கப் வந்து உருவில் பட்டேல் போட்டுருவாங்க. இப்போ வந்து சிவம் துபைக்கு வந்து ஒரு பேக்கப் வந்து மேபி இந்த கேரளாவோட ரஞ்சித் விளையாடிட்டு இருக்கிற சர்மா எடுக்கலாம். சூப்பர் பிளேயர் அவன். டெவல் பிரேவிஸ்க்கு வந்து பேக்கப்பா மார்க் சாப்மேன் நல்ல பிளேயர். இல்லைன்னா வந்து ஒரு டேவிட் மில்லர் இந்த மாதிரி ஒரு பிளேயரை கூட டெவல் பேஸ் பிரைஸ்ல எடுத்துக்கலாம். ரொம்ப ஹை பிரைஸ் எல்லாம் போட்டோம். மில்லர் எனக்கு ரெண்டு பிளேயர் இருக்காங்க, மில்லரு அப்புறம் மேக்ஸ்வெல். இவங்க 2 பேரும் ட்ரை பண்ண மாட்டாங்களா? ஏன்னா 2 பேர் பத்தியும் நம்ம பேசவே இல்லை. கேகேஆர்லயும் பேசல, சிஎஸ்கேலயும் பேசல. 2 பிளேயரும் தேவைப்பட மாட்டாங்களா இந்த 2 டீமுக்கு? நீங்க ஆண்ட்ரே ரசலுக்கு சொன்ன அதே கதை தான் போறோம். அதாவது நம்ம மேக்ஸ்ல பேசல. மேக்ஸ்வலும் கிட்டத்தட்ட 37 ஆயிடுச்சு, ஆண்ட்ரே ரசலுக்கும் 37. 2 பேருமே ஸ்டாட் எடுத்து பாருங்க, ESPN சொல்ல போய் ஸ்டாட் எல்லாமே சிங்கிள் டிஜிட் தான். கடைசியில ஒரு பெரிய மேட்ச் விளையாடி ரீசெண்டா இல்ல, ஒரு 3-4 மந்த்ஸ். ஸோ அதனாலதான் அவங்களோட பேச் வந்து அவ்வளவு ஹாட் டாபிக்கா இல்லாம இருக்கு இப்போதைக்கு. மேக்ஸ்வெல் எல்லாமே. ஸோ அந்த 4 ஓவர் ஸ்பின் பவுலிங் ரொம்ப ஈஸியா இருக்கு. சூப்பரா பவர் பிளேயரே பிடிச்சிருவான். அந்த இடத்துல வந்து பேட்டிங் தான் அவன் எப்ப ஃபார்முக்கு வருவான், எப்ப ஃபார்முக்கு வர மாட்டான்னு தெரியாது. மேக்ஸ்வெல் எப்ப ஃபார்முக்கு செட் ஆகாது. மேக்ஸ்வெல் அவங்க பேட்டிங் கண்டிஷனுக்கு செட் ஆகாது. மேபி ஸ்பின்னர்ஸ் எல்லாம் ஹோல்டு பண்ணி வச்சாங்கன்னா, இப்பெல்லாம் நிறைய டீம் டோனிக்கே ஸ்பின்னர்ஸ் வைக்கிறாங்க டோனி வரும்போது. அதனால மேக்ஸ்வெலுக்கு தனியா வச்சிருவாங்க. வருண் சக்கரவர்த்தி ஆண்ட்ரே ரசல் கூட மாட்டுவான் நம்ம எடுத்துட்டோம்னா. ஸ்பின்னர் ஆண்ட்ரே ரசல் ஒரு பக்கம், ஒரு MS தோனி வந்து ஒரு பக்கம்னா 2 ஸ்பின்னர்ஸ் அதுக்குன்ட்டு ஒதுக்கி வச்சிருப்பாங்க ஒரு 3 ஓவர் நெட்ல போடுறது. ஆமா, அதுக்கு இம்பாக்ட் பிளேயர் யூஸ் பண்ணுவாங்க. நிறைய டீம் அப்படிதான் பண்ணாங்க போன வாட்டி பஞ்சாப். 2 பேருமே இப்போதைக்கு வீக் தான். 2 பேரும் வீக்கு, தோனி பெரிய ரிஸ்க் எடுக்க கூட சிஎஸ்கே. ஜேசன் போல்டர் கிடைச்சா போட்டுருணும். அன்சில் கம்பேர் பெஞ்ச் பண்ணிட்டு ஜேசன் போல்டர் கையில 3 ஓவர் பவர் பிளேல. இந்த மாதிரி வந்து வேலைக்கு ஆரம்பிச்சு. ஆனா ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டா டீம் பேட்டிங்ல ரொம்ப பல்க் ஆயிருக்கும். இது வரைக்கும் நம்பர் 9 வரைக்கும் ஒரு பேட்டிங் இருக்கும் நமக்கு. ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டா நம்ம மான்ஸ்டர் ஆஃப் பேட்டிங். இப்போ சொல்லுங்க ப்ரோ. அதுதான், ஜேசன் ஹோல்டர் எடுத்துட்டா நம்ம மான்ஸ்டர் ஆஃப் பேட்டிங் தான். பார்க்கலாம், டாப் 8 வரையும் சரியான பேட்டிங் இருக்கும். பாருங்க, மாத்திரை டோனி, அதுக்கப்புறம் லியாலி வின்ஸ்டன், மேபி ஒரு
ஜேசன் ஹோல்டர், கேமரான் கிரீன், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஸ்பின் ஆல்ரவுண்டர். கண்டிப்பா அந்த இடத்துல ஸ்பின் ஆல்ரவுண்டர் தான் ஜடேஜாவோட பிளேஸ்க்கு. மேபி அது வந்து ஒருவேளை சஞ்சய் யாதவா இருக்கலாம், இல்லைன்னா வந்து பிரசாந்த் வீர், இந்த மாதிரி ஒரு பிளேயர். அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது, கலீல் அகமது, நேத்தன் லீஸ். அதுக்கப்புறம் வந்து இம்பாக்ட் பிளேயர் யாரு அவங்க இது பண்ணுவாங்க. பேட்டிங்க்கு ஊர்வேல் பட்டேல் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். இம்பாக்ட் பிளேயரா எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வரலன்னா, எம்எஸ் தோனி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இம்பாக்ட் பிளேயரா இல்லைன்னா ஊர்வேல் பட்டேல் யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். வெங்கடேஷ் ஐயரை எடுத்த என்ன ஃபிட் பண்ணலாம் ப்ரோ. ஆனா விட்டு போடுவாங்க, ஒரு 5 CR 6 CR வரைக்கும் போவாங்க. எங்க இடத்துல ஃபிட் பண்ணுவாங்க, எந்த இடத்துல fit நமக்கு செட் ஆவானா ப்ரோ? அது சொல்லுங்க. நமக்கு செட் ஆவானா? செட் ஆக மாட்டாங்க. பைசா ஏத்தி விடுறதுக்காச்சும் நம்மளுக்கு ஆல்ரெடி பேட்டிங் ஆல்ரெடி பெருசா இருக்கு லைனு. டாப் ஆர்டருக்கு டெல்லிக்கு ஓபனர் கிடையாது. கேட்க மறந்துட்டேன். ஃபேஃப் டு பிளேசிஸ், ஜேக் ஃப்ரேசர் பக்கறக்கு இந்த ரெண்டு பேரும் ட்ரை பண்ணுவாங்களா? இந்த ரெண்டு டீமும் சிஎஸ்கே கேகேஆர் ஜாக் ஃப்ரேசர் போகலாம். ஏன்னா த்ரீ பிளே ஆஃப் பேட் இல்ல அவனோடது. நின்று ஸ்டாப் ஆகி ஒரு பால் அடிக்க மாட்டான். கொல்கத்தா பிச்சு வேற சர்ன்னு ஒரு பால் பேட்டு. ஸோ தெரியல, ஜாக் ஃப்ரேசர் டாப் ஆர்டர் எக்கச்சக்கமா கொட்டி கிடக்குறாங்க ப்ரோ. பினிஷர்ஸ் தான் இல்ல, பினிஷர்ஸும் டெத் பவுலர்ஸ் தான் இல்ல. ஏன் சுனில் நாராயண தூக்கி கீழே போட்டுட்டு ஜேக் ஃப்ரேசர் மேக்கரை ஓபன் பண்ணுவாங்க. கம்பீர் இருக்கும்போது தான் ஓப்பனிங் வந்துகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் தூக்கி இங்கே தான் போடுறாங்க. அபிஷேக் நாயர் அப்ரோச் அவர் வேலை கேட்கிறார். ஓகே, எனக்கு என்ன விருப்பம்னா டிஎன்பிஎல்ல இருந்து கொஞ்சமாவது பிளேயர்ஸ் ஆடணும்னு நினைக்கிறேன். இந்த ஐபிஎல்ல ஆக்ஷன்லயும் அவங்க நல்லா சோல்டானா நல்லது. ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு நிலைமை வந்திருக்காது. அதுக்கப்புறம் போய் ட்ரேடிங் பண்ணி கூட பாருங்க. ட்ரேடு கஷ்டம் ப்ரோ. ஆசிலாம் கஷ்டம். அப்படியே நசுக்கி வச்சிருக்காங்க ஜிடி பதுக்கி வச்சுக்கிறாங்க எல்லாரையும். நம்ம நிசாந்த் சிந்து நம்மளோட அந்த ஸ்கவுட்ல எடுத்தோம்ல, அதுக்கப்புறம் மன்வந்த் குமார் ஒரு பிளேயர் இருக்கு. மானவ் சுதார் அவங்க பதுக்கி வச்சுக்கிறாங்க, பண்ணி வச்சிருக்காங்க. நான் கொடுக்கவே மாட்டேன் உங்களுக்கு அப்படின்னு. ஆமா, ஃபுட்பால் எங்க டீம் ஸ்ட்ராங்கா இருக்குன்னா நீங்களும் அவங்க ஸ்குவாட் பார்க்கும்போது நம்மளுக்கு நிறைய விஷயம் தெரிய வரும்னு நினைக்கிறேன். அது லேட்டரா நம்ம பார்க்கலாம். ஸ்குவாட் பார்க்கலாம். இதெல்லாம் வந்து லாஸ்ட்ல வரும்போது வந்துருவாங்க. அதுதான் லாஸ்டா பாப்போம் அவங்கள பத்தி பொறுமையா நிதானமா. நாம பாத்துருவோம். ஓகே, சிஎஸ்கே ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிடுச்சு. பிளேயிங் 11 எல்லாரும் சொல்லிரலாமா? ஒரு சொல்றேங்க. நீங்க ரெண்டு பேருமே சொல்றீங்க. சேர்த்துக்கலாம். ப்ரீ சீசன்ல நம்ம ப்ரீ சீசன் படி நம்ம போயிடலாம். ப்ரீ சீசன் பிளேயிங் 11 சொல்லுங்க கார்த்திக். என்னோட பிளேயிங் 11 சொல்லுமா இல்ல இந்த மாதிரி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லுவோம்? நல்லா இருந்தா லிஸ்ட் வச்சு சொல்றாரு அஜித். அதாவது ப்ரீ சீசனோட பிளேயிங் 11 இப்படி இருந்தா நல்லா இருக்கும். அதுதான். ஓகே, சஞ்சு சாம்சன், உன்னோட பிளேயிங் 11 சொன்னீங்கன்னா நீ எக்கச்சக்கமா சொல்லுவ. அதுக்காக இப்படி இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லிடு. சரி, ஓகே. சஞ்சு சாம்சன், ஆயுஷ் மாத்ரே, ருத்ராஜ் 3 பேரு டாப் ஆர்டர். நம்பர் 4, 5 வந்து ஸ்வாப் பண்ணி ஆடணும். ஸ்பின்னர்ஸ் போட்டாங்கன்னா பிரிவிஸை இறக்கணும். நல்ல ஸ்பின்னர்ஸ் போட்டா கொஞ்சம் ஒரு மாதிரி பார்ட் டைமர்ஸ் தள்ளுறாங்கன்னா டூபேவை இறக்கணும். அது அந்த சுச்சுவேஷன் பேஸ்டா அது பண்ணா நல்லா இருக்கும். சிஎஸ்கே போன வாட்டி அதான் மிஸ் பண்ணிட்டாங்க. எல்லா வாட்டியும் டூபேவை எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க நல்ல ஸ்பின்னர்ஸ் போடும்போது. நம்பர் 5, நம்பர் 4 அது வந்து ஸ்வாப் பண்ணிப்பாங்க. நம்பர் 6ல வந்து ஃபினிஷர் சப்போஸ் யாரா எடுத்தோம்னா டேவிட் மில்லர் அந்த மாதிரி பிளேயர் லிவிங்ஸ்டன் இருந்தா அவங்க இருக்கட்டும். நம்பர் 7ல தோனி கன்ஃபார்ம் ஆடுவாங்க. அவர் இம்பாக்ட் பிளேயரா ஆடுறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு தான் தோணுது. நம்பர் 7ல ஹோல்டர் கிடைச்சதுன்னா ஹோல்டர்,
அண்ட் அதுக்கப்புறம் எல்லிஸ் பேட்டிங் நல்லா ஆடுவாரு நம்பர் 8ல. நூர் அகமது. 4 ஃபாரினர் கரெக்டா வந்துச்சா? அதிகமா சொல்றேன் நான். 2 பேர் தான் 3 தான் சொல்லியிருக்கேன். ஹோல்டர். விராட் கோலி, ஜேசன் ஹோல்டர். 2 தான் 2 தான் 3 பேர் 2 தான். சொல்லிருக்காங்க. நேத்தன் நேத்தன் எல்லிஸ், ஜேசன் ஹோல்டர், டேவிட் மில்லர் சொல்றீங்களா நடுவுல? டேவால் ப்ரூவிஸ், டேவிட் மில்லர் 4 பேர் மொத்தம். அதான் இல்ல டேவிட் மில்லர் ஆர் லிவிங்ஸ்டன் யாராவது ஒருத்தர் கிடைச்சா எல்லிஸ் அதுக்கப்புறம் வந்து நூர் அகமது கன்ஃபார்மா விளையாடுவாங்க. ஹோல்டர் வந்து இந்த ஆல்ரவுண்டரா விளையாடுவாரு. அதான் அதுக்கேத்த மாதிரி மாத்திப்பாங்க. அது எப்படின்னு பாக்கணும் அந்த காம்பினேஷன். பவுலர்ஸ் பார்த்தா மாத்திப்பாங்க. ஆமா, கலீல் அஹமத் கன்ஃபார்ம். அன்ஷுல் கம்போஜும் எனக்கு தெரிஞ்சு விளையாடுவாருன்னு தான் தோணுது. எப்படி யூஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. என் பிளேயிங் லெவன்ல இருக்க மாட்டாரு அன்ஷுல் கம்போஜ். முகேஷ் சௌத்ரி வச்சிருக்காங்களா, ரிலீஸ் பண்ணிட்டாங்களா? அது சொல்லு. வச்சிருக்காங்க. ருத்ராஜோட கோட்டா, ருத்ராஜ் கேக்கோட கோட்டா, மகாராஷ்டிரா கோட்டா அவர். அதை யூஸ் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். முகேஷ் சௌத்ரி ஆக்சுவலா நல்லா பண்ணிருக்காரு. போன சீசன் வரல. ஆமா, 2022 நல்லா பண்ணாரு. அதுக்கப்புறமா ஃபுல்லா பெஞ்ச் பவுலரா அவர் தான் இருந்தாரு. கையில கொடுத்துருவாங்க. எனக்கு தெரிஞ்சு அன்ஷுல் கம்போஜுக்கு முன்னாடி வந்து முகேஷ் சௌத்ரி யூஸ் பண்ணிட்டு முகேஷ் சௌத்ரி செட் ஆகல, அந்த பட்சத்துல வந்து அன்ஷுல் கம்போஜ் போவாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல சப்போஸ் என்னோட லெவன்ல வந்து சேஞ்ச் எடுத்துட்டு வருவேன்னா நான் ஒரே ஒரு சேஞ்ச் எடுத்துட்டு வருவேன். சிமர்ஜித் சிங்க வந்து எஸ்ஆர்ஹெச் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. சிமர்ஜித் சிங் துஷார் தேஷ்பாண்டே விட்டதுக்கு இவரை வச்சு மேட்ச் பண்ணிக்கலாம் ஓரளவுக்கு அந்த ஹார்ட் லென்ஸ் போற. ஏன்னா சேப்பாக்ல ஒரு மேட்ச் போட்டாரு அவங்களுக்கு, ராஜஸ்தானுக்கு ஒரு 4 பார் எடுப்பாரு நினைக்கிறேன். எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால், சாம்சன், பெரிய பெரிய விக்கெட், ரேன் பராக், கொஞ்சம் நிறைய ஷார்ட் பால்ஸ் நல்லா யூஸ் பண்ணுவார். சேப்பாக்ல யூஸ் பண்ணுவார். இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. பேஸ் வேற ரொம்ப இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. எஸ்ஆர்ஹெச் போனது 140+ போடுறாரு. ஷர்துல் தாக்கூர் எப்படி யூஸ் பண்ண தேர்ட் பவுலரா அத மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சிமர்ஜித் சிங்க வந்து பிரிங் பேக் பண்ணிடுவாங்க கன்ஃபார்ம் நினைக்கிறேன். பார்க்கலாம். தெரிஞ்சு 1 or 2 பிட்ஸ்ல கிடைச்சுவாரு. ஹாட் பிக் எல்லாம் இல்ல. 1 or 2 ஆடா போக மாட்டாங்க. பேஸ் பிரைஸ் இல்லனா அதுக்கு மேல கொஞ்சம் பேஸ் பிரைஸ் 25ல இருந்து 1 crore பண்ணிடுவாரு. பவுலர் கேட்டகரியில வருவாங்க. ஸ்பின் பவுலர் டாப் 4ல வந்துருவாரு. இதெல்லாம் கிடைச்சா ஒரு 2.5 அந்த ரேஞ்சில கிடைச்சிரும். ஓகே, அவன் 11 சொல்லிட்டான். இம்பாக்ட் பிளேயர் யாரு அத சொல்லவே இல்ல. இம்பாக்ட் பிளேயர் பார்த்தா உர்வில் பட்டேல் யூஸ் பண்ணலாம். ஃபாரினர்ல யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. சிஎஸ்கே தெரிஞ்ச விஷயம். பவுலிங்கா இருந்தா யார போடுவாங்க? இம்பாக்ட் பவுலிங்கா இருந்தா சிமர்ஜித் தான் உள்ள எடுத்துட்டு வரணும். ஓகே, நீங்க சொல்லுங்க ப்ரோ. அதர்சன் ப்ரோ. ருத்ராஜ் கேக்வாட், சாரி ஆயுஷ் மாத்ரே, சஞ்சு சாம்சன், ருத்ராஜ் கேக்வாட். அவர் சொன்ன மாதிரி பிளேயர் ஸ்வாப் பண்ணிக்கலாம் அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன். டெவார்ட் பிரேவிஸ நம்பர் 4 வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்பர் 6 வந்து ஒரு லியாம் லிவிங்ஸ்டன் இல்லைனா வந்து ஒரு ஜேசன் ஹோல்டர், அந்த மாதிரி பிளேயர் கூட நான் ஃபிட் பண்ணுவேன். அந்த ஃபாரின் பிளேயர் ஜேசன் ஹோல்டர் கிடைச்சா நம்பர் 8ல தூக்கி போட்டுருவேன். இல்லைனா கிடைக்கலன்னா அந்த இடத்துல வந்து ஒரு அபினவ் மனோகர் மாதிரி ஒரு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்பர் 7 வந்து தோனி, நம்பர் 8 வந்து அந்த இடத்துல வந்து அக்கார்டிங் டு தி கிடைக்கிறாங்களோ அதை பொறுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு. ஜேசன் ஹோல்டர் கிடைச்சா அவர் ஆடுவார் நம்பர் 8. அவர் வந்து கிடைக்காம லியாம் லிவிங்ஸ்டன் ஆடிட்டு அதுல வந்து ஒரு இந்தியன் ஒரு ஜடேஜாவோட பிளேஸுக்கு பண்ணிட்டு இருக்காங்க அவங்க ஒருத்தர் வந்தாங்க. நம்பர் 9 வந்து நேத்தன் எல்லிஸ். அதுக்கப்புறம் வந்து நம்பர் 10 கலீல் அகமது. அதுக்கப்புறம் நம்பர் 11 அவர் சொன்ன மாதிரி சிமர்ஜித் சிங், அன்ஷுல் கம்போஜ். யாரு அந்த மாதிரி நல்லா தேவைப்படுறாங்களோ அவங்க. இம்பாக்ட் பிளேயர் வந்து அவர் சொன்ன மாதிரி உர்வில் பட்டேல். அதுக்கப்புறம் வந்து இவரு நம்ம மறந்துட்டோம், இன்னொரு பிளேயர் இருக்காரு கிட்டர், எஸ்ஆர்ஹெச்ல ஆடிட்டு இருந்தாரு, அவங்களே ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அவர் பேர் மறந்துட்டு அபினவ் மனோகர்ல இன்னொரு பிளேயர் இருக்காரு ரிலீஸ் பண்ணாரு. எஸ்ஆர்ஹெச் தானே? ஃபாரினரா இந்தியனா? இந்தியன் தான்.
டீமை மாத்தி சொல்றேன்னு நினைக்கிறேன். லிஸ்ட்ல பார்க்கணும் ஒரு வாட்டி. இப்போ நான் பார்த்து லிஸ்ட் வீடியோவாவது சொல்றேன். அவரு கிடைச்சா அவரு ஓகே. இந்த மாதிரி தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. ஊர்ஜித் பட்டேல் வந்து அவர் எப்பவுமே வந்து டீசர் கிடையாது. நம்பர் 6 அவர் இப்போ வரைக்கும் ஒரு சீரியஸ் ஆடினது கிடையாது. நம்பர் 6 நம்பர் 4 முன்னாடி அவர் ஆடி முடிச்சிருவாங்க. வேற ஊர்ஜித் பட்டேலோட மேபி அந்த கார்த்திக் சர்மாவை எடுத்தா கார்த்திக் சர்மாவை வைப்பாங்க. நம்பர் 6க்கு சாலிட் பேட்ச் தோனியோட பூம் பண்ணாங்க. ஸோ இதுதான் என்னோட இம்பெக்ட் பிளேயரா இருக்கும். மேபி அபினவ் மரவர் ஒரு விஷயம் கேட்கிறேன். சொல்லுங்க. பவுலர் 6 அப்படின்னு ஓகே, ஒரு விஷயம் நான் கேட்கணும். ஜேமி ஓவர்டனை வந்து ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. எனக்கு என்னமோ அவரை பிளேயிங் லெவல்ல எடுத்துட்டு வருவாங்கன்னு நினைக்கிறேன். இனிஷியல் ஸ்டேஜ்ல ஒருவேளை 10 ரன் கிடைக்காம போனா பேட்டிங் ஸ்ட்ரென்த் பண்றதுக்கு ஒருவேளை பேக்கப்பா வச்சிருக்காங்களோ டவுட் அடிக்குது. ஆண்ட்ரேசன் பேக்கப்பா கூட வச்சிருக்கிறதுக்கு பேஸ் பிரைஸ்ல தானே ரொம்ப கம்மி தானே. ஆண்ட்ரேசனோட லைக் டு லைக் அவர் வேற எனக்கு தூபேக்கு பேக்கப்பா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் தூபேக்கு பேக்கப்பா வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்பர் 4 நம்பர் 5ல வந்து இறங்கி அடிக்கிறதுக்கு தூபேக்கு அடுத்து எனக்கு தெரிஞ்சு ஜேமி ஓவர்டன் யூஸ் பண்ணுவாங்க. ஜேமி ஓவர்டன் ஸ்பின் விளையாட தெரியாது அவருக்கு. ஓரளவுக்கு சுமாரா தான் விளையாடுவாரு. நீங்க வேணா சும்மா சேம் தூபே தானே. தூபே அதேதான் ஸ்பின் தான் தடவை தான் அவரு. ஆமா, அதே கைண்ட் தான். ஆனா ஃபாஸ்ட் பவுலர்ஸ் இன்னும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் கம்பேர் டு டூபே கம்பேர் பண்ணும்போது ஜேமி ஓவர்டன் வந்து இந்த ஃபாஸ்ட் பவுலர்ஸ் நல்லா குவிக்கா போடுற ஃபாஸ்ட் பவுலர்ஸ் வந்து நல்லா கிறிஸ்பான ஷாட்ஸ் அடிப்பாரு. லைட்டா ஒரு தட்டி விடுறதோட தெரியும். எக்ஸாம்பிள் சொல்லணும்னா உங்களுக்கு டிம் டேவிட் படிக்கிறார்ல, கொஞ்சம் ஃபிளாட் ஒரு மினி டிம் டேவிட் வந்து ஸ்பின்னர்ஸோட பேட்டிங் வந்து இம்ப்ரூவ் பண்ணிருக்காரு. ஜேமி ஓவர்டனுக்கு அந்த டைம் கிடைக்காதனால இன்னும் வந்து இம்ப்ரூவ் பண்ணல. பிளஸ் அவர் வேற ஆல்ரவுண்டர். ஸோ வந்து ஒரு எண்ட் ஆஃப் தி அவரோட போலிங் வந்து சிஎஸ்கேல யூஸ் போடும். ஆனா மீதி வெளியில போய் ஆடும்போது அவரை யூஸ் பண்றது வந்து ரிஸ்கான ஆப்ஷன். அவர் நிறைய ரன்னும் போயிடுவாய். ஏதோ ஒரு சின்ன கிரவுண்டா கிடைச்சா பேக்கப்பா வச்சிருக்கலாம். மாதிரி இருக்கலாம். பேக்கப்பா இந்த மெயின் லெவல்ல வந்து வருவாரான்னு தெரியல. ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியும். ஓகே, ஆக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெளிவா பேசலாம். ஒருவேளை அவருக்கு பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ஷார்ட் பிச்சில் கேட்சா அவ்வளவுதான் குடிச்சிருவாங்க. சென்னை மாதிரி மீடியம் கிரவுண்டு அப்புறம் பெரிய பெரிய கிரவுண்ட்லன்னா வந்து கொஞ்சம் கஷ்டம் ஜேமி ஓவர்டனை அந்த அளவுக்கு பெருசா 6 அடிக்கிறதுக்கு. ஆனா ஷார்ட் கிரவுண்ட்ஸ்ல மாட்டிக்கிட்டாருன்னா பிச்சு எடுத்துருவாங்க. அது என்ன உண்மைதான். போன வாட்டி ராஜஸ்தான் சரியாவே போடல. நாட்பாட ஜெய்ஸ்வால் கேட்ச் எல்லாம் வர விட்டாரு. போரஸ்ட் டெபியூவா இருக்கும். இன்னொன்னு பேட்டிங் நல்லா யூஸ் பண்ணாரு. பேட்டிங் அவர் வந்து 5 பாடம் அடிக்கிறாரு. அவருக்கு சரியான ஒரு டைம் கிடைக்கல. மேபி இந்த சீசன் கிடைச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க என்ன யோசிச்சு வச்சிருக்காங்க ரீசன்ட் ஃபார்முக்கு நியூசிலாந்து நல்லா இருக்கு அவருக்கு. ஸோ அதனால கூட எனக்கு என்னமோ வந்து லியம் லிவிங்ஸ்டன் இல்லைன்னா வந்து மேக்ஸ்வெலுக்கு வந்து சிஎஸ்கே ஆட போவாங்கன்னு நினைக்கிறேன் 2 பேருக்கும். ஏன்னா வந்து ஜடேஜா ரோல் ஃபில் பண்றதுக்கு அவங்க 2 பேரும் தேவைப்படுவாங்க. ஆண்ட்ரே போறதுக்கு பதிலா லியம் லிவிங்ஸ்டன் இல்லைன்னா மேக்ஸ்வெல் போவாங்கன்னு நான் நினைக்கிறேன். என்ன கேட்டீங்கன்னா ஆண்ட்ரே ரசலுக்கு போய் ரொம்ப பிரைஸ் மட்டும் ஏற்றி விட்டுட்டு வந்துடணும். டீம் வந்தா நம்ம வந்து ரொம்ப உதவாங்குவோம். லாஸ்ட் 3-4 ஓவர்ஸ் வந்து தோனி ஒரு பக்கம் பசங்க ஒரு பக்கம் திணறிடுவோம். ரன் ரன் வராது. நீங்க அந்த நம்பர் 6 பொசிஷன் தான் ஓபனா இருக்கு. யாரு என்னோட சாய்ஸ் வந்து லியம் லிவிங்ஸ்டன் இல்லனா வந்து மேக்ஸ்வெல் தான். நீங்க யார சொல்றீங்க? நம்பர் 6 லியம் லிவிங்ஸ்டன் ஒரே பிளேயர் தானா? லியம் லிவிங்ஸ்டன் அதுதான் பெட்டர் ஆப்ஷன்.
லிவிங்ஸ்டன் தான் பெட்டர். ஆஃப் ஸ்பின் லெக் ஸ்பின் ரெண்டும் போடுவாரு. என்ன வேணும்? கம்ப்ளீட் பேக்கேஜ். 31 இயர்ஸ் தான் ஆகுது. லாங் ஆன் லாங் ஆஃப்ல செம ஃபீல்டர். ஃபேப் டு பிளஸிக்கு அடுத்து இப்ப அவர் அங்க நிக்க வச்சா நிறைய கேச்சஸ் பிடிப்பாங்க. எழுதி வச்சுக்கோங்க, லியாம் லிவிங்ஸ்டன் வந்து சிஎஸ்கேல தான் என்ன போவாரு. 50 கூட 60 கூட கொடுத்து வாங்கிக்கலாம். ஒரு பேக்கேஜ் எடுக்க மாட்டேன். ஏன்னா போன வருஷம் 9 crores வரைக்கும் போனாங்க ஜெய். அது வந்து சொல்ல மறந்துட்டேன். 9 crores வரைக்கும் போறாங்க. எப்படி ஆக்சன்ஸ்க்கும் போறாங்க. ரொம்ப ரொம்ப நல்லா போகுது. எல்லா ஆக்சன் 3 ஆக்சன் இத 3 போவாங்க. ஒரே ஒரு பிட்ல தான் ஆர்சிபி எடுத்தாங்க. ஒரே ஒரு பிட்ல தான். இல்லனா நம்மளுக்கு தான் ஆடி இருப்பாரு. 9.2 crores வரைக்கும் போனாங்க. அதுக்கப்புறம் ஒரே ஒரு பிட்ல அதுக்கப்புறம் எங்களுக்கு வேணான்ட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் 150 எடுத்துட்டாங்க போட்டி போட்டு. நல்ல ஆப்ஷன். நம்பர் 6 நம்பர் 7 டோனி. டோனி வந்து ஒரு இம்பாக்ட் பிளேயரா வச்சா கூட கார்த்திக் சர்மா இன்னும் பால் நிறைய கார்த்திக் சர்மா கூட வந்து விளையாடலாம். இன்னும் வேற நிறைய பிளேயர்ஸ் விளையாடுவாங்க. பூரன் பட்டேல் வரமாட்டாரு. நம்பர் 9ல வந்து அக்கார்டிங் டு தி சிச்சுவேஷன் யார் எடுக்கிறாங்கன்னு தெரியல. ஜடேஜா ரிப்ளேஸ் பார்த்துட்டு நம்பர் 8ல பார்க்கலாம். இந்த வாட்டி வைட் எப்படி இருக்குன்னு பாப்போம். அதுவும் இந்த மினி வைட் நான் சொல்ல மறந்துட்டேன். மதினா பதினோட ரிலீஸ் கூட வந்து அந்த வைட் எக்ஸ்ட்ரா ரொம்ப போடுறதுனால இப்ப ரூல்ஸ் வேற சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அந்த வைட் லைன் லைட்டா கொஞ்சம் வந்தா கூட வைடு கொடுக்குறாங்க. ஸோ இன்னும் கண்ட்ரோல் கொண்டு வராதனால ரிலீஸ் பண்ணிடலாம். டிஎன்பிஎல்ல பாத்துருக்கலாம். நம்ம பெரிய வைட் லைன் வந்து டிஃபரன்ஸ் எடுத்து வந்திருக்காங்க. 7 மீட்டர் லைன் நினைக்கிறாரு. இதுக்கப்புறம் டவுன் த லெக்ஸ்ல கொஞ்சம் ஒராசற மாதிரி காலுக்கு ஒராசற மாதிரி போனா கூட அது வந்து வைடு தான். லைட்டா ஒரு வைடு தான். மேபி அவரோட ப்ராப்ளமா இருக்கு. ஏன்னா மேக்ஸிமம் அவர் அந்த மாதிரி வைடு நிறைய போடுறாரு. அந்த மாதிரி பால் தான் நிறைய போடுறாரு. வைடு போட்டு டோனியோட முட்டி எல்லாம் ரொம்ப சிரமமா இருக்கு. வெளியோட வந்து விளையாடும் போது டோனி அந்த டைம் ரொம்ப கண்ட்ரோல் தாகம் இருந்த மேல ரொம்ப கண்ட்ரோலுக்குள்ள கொண்டு வந்திருந்தாங்க. அவர் டெத் பவுலிங் எல்லாமே நல்லா இருந்துச்சு. அப்போ எனக்கு தெரிஞ்ச மேபி கேகேஆர் போலாம். பிராவோ வந்து இருக்காருல்ல கேகேஆர்ல வந்து வாய்ப்பு இருக்கு போறது. வெஸ்ட் இண்டீஸ் ஆக்ஷன்ல பெருசா போ வாய்ப்பு இருக்கா? அப்பா ரசல் தவிர அயர்லாந்து கூட பால் வந்து ஒரு நல்ல ஆர்சிபி எடுத்து போக வாய்ப்பு இருக்கு. மாதிரி ஒரு மினி ஜெராக்ஸ் காப்பி சொல்லலாம். ஆனா இந்த அளவுக்கு பெர்ஃபார்மன்ஸ் இல்ல. எஸ் ப்ரோ ஃபியூச்சர்ல இன்னும் மூவ் பண்ணி எடுக்கலாம். 22 இயர்ஸ் ஆகுது. அண்டர் 21 நம்ம முடிச்சுட்டு கொஞ்சமா வராரு. மேட்சிக்கோட நல்ல ஒரு ஹிட்டிங் எபிலிட்டி இருக்கு. பவர் பிளேயர் சூப்பரா பவுலிங் போடுவாரு. வந்து ஜேசன் ஹோல்டர் இல்லைன்னா கூட மேட்சிங் போட்டு போறோம். ஆனா ஐபிஎல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத காரணம் சென்னை போக மாட்டாங்க. அப்படி போயிருந்தா டொனாவன் ஃபெரேராவோ போயிருக்கலாம். அவங்க எடுக்காத விட்டாங்க. வந்து பிளேயர் டு பிளேயர் ரீப்ளேஸ் பண்ணுவோம். அவங்களுக்கு கண்டிப்பா வேணும் நம்பர் 3 ஆடுறதுக்கு. ஸோ அதனால வந்து டொனாவன் பிளேயர் இல்லைங்கிறதுக்கு கொடுத்து இருந்த ஒரு பிளேயர் ஜனதையும் கொடுத்துட்டான். பிளேயர் கிடையாது. பிளேயர் இல்லாத காரணத்தினால் டொனாவன் ஃபெரேரா இருப்பாங்க டிசி. ஆமா. ஓகே, எனக்கு ஒரு क्वेश्चन இருக்கு. சிஎஸ்கே வந்து நியூசிலாந்து பிளேயர்னா ரொம்ப லவ் பண்ணுவாங்க. இந்த வாட்டி 2 நியூசிலாந்து பிளேயரை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வேற ஏதாவது புதுசா நியூசிலாந்து பிளேயர் ட்ரை பண்ணுவாங்களா? இல்ல வந்து ரச்சின் இல்லைன்னா வந்து தவன் கான்வே ரீடைன் பண்ணுவாங்களா? யார்? மார்க் சாப்மேன் ஒரு ஆப்ஷன். கைல் ஜேமிசன் ஆர் ஜேக்கப் டஃபி. இந்த 3ல ஒரு பிளேயர் எனக்கு தெரிஞ்சு போகலாம், பில்ட் பண்ணலாம், வருவாரான்னு சார் நீங்க சொல்லுங்க. கன்ஃபார்ம் நியூசிலாந்து பிளேயர்னா இழுத்து அடிச்சிருவாங்க. சிஎஸ்கே கன்ஃபார்ம் எடுத்துருவாங்க. அதே வில்லியம் ஓரோக்கி வாய்ப்பு இருக்கு. அவுட் அண்ட் அவுட் ஃபாஸ்ட் பவுலர் எடுக்கிறாங்கன்னா வில்லியம் ஓரோக்கி இருக்கு. அதுக்கு அடுத்து வந்து டஃபி கன்ஃபார்மா வரும்னு நினைக்கிறேன் அந்த லிஸ்ட்ல. ஏன்னா நம்பர் 1 T20 பவுலர் வேற. அது இப்போ கரண்ட் ரேங்கிங்ஸ் இன்டர்நேஷனல்ஸ்ல அவர் ஸ்டாட்லாம் பார்த்தா நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. நல்ல ஃபார்ம்ல இருக்காங்க. மைக்கேல் பிரேஸ்வெல் ஒரு மைக்கேல் பிரேஸ்வெல் அவரை பத்தி சொல்லவே இல்லையா?
மைக்கேல் பிரேசல் வந்து பின்னஸ் பின் பவுலிங் போடுவார் ப்ரோ. பேட்டிங் அவ்வளோ இல்ல. T20ல இன்னும் முகம் ஆகல மைக்கேல் பேட்டிங். ஆனா நல்ல ஷாட்ஸ் எல்லாம் அடிப்பாரு. நான் பாத்திருக்கேன் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டா ஒரு ஆர்சிபில ஆர்சிபிலயும் பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். ஆர்சிபில பாத்திருக்கேன்னு நினைக்கிறேன். அதான் ஒரு கொஞ்சம் பவர் கேம் இல்ல, டச் பிளேயர் மாதிரி தான். கொஞ்சம் டைமிங் இருந்தா அடிப்பாரு. நம்பர் 4 நம்பர் பேட் பண்ண கூடாது. அவரு வந்து இந்த மொய்லி ஸ்பாட்ல வந்து 2021 இறக்கி விட்டுருந்தாங்க. அந்த மாதிரி ஒரு சான்ஸ் அந்த மாதிரி ஒரு 1 டவுன்ல இறக்கி விட்டாங்க விளையாடுவாரு. ஆனா நமக்கு தான் ஆப்ஷன் இல்ல 1 டவுன்ல குஜராத் கேம் விட்டுருக்கு. ஸோ சான்சஸ் கம்மி. நமக்கு வந்து நம்பர் பிளேயர்னா வந்து லியாம் லிவிங்ஸ்டன் கரெக்டாக போவாரு. பவுலிங் போட மாட்டாரு. 4 பை லியாம் லிவிங்ஸ்டன் இந்த வாட்டி. சாப்மேன் தான் பெட்டர் ஆப்ஷன். அப்பனா டிவால் பிரவிஸோட பேக்கப் சாப்மேன் நல்ல ஒரு ஆப்ஷன். வேற பிளேயர்ஸ் இல்ல. பினிஷிங்கிறது கமாடிட்டி ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குது. ஓபனர்ஸ் போட்டு இது மினி ஆக்ஷன் தானே. மெகா ஆக்ஷன்ல நிறைய ஆப்ஷன்ஸ் நமக்கு கிடைக்கலாம். மினி ஆக்ஷன்ல அவ்வளவு பார்த்தோம். மெகா ஆக்ஷன் அவங்க வீட்டுக்கு வந்துட்டு 2 நாள் ஆக்ஷன் முடிச்சு 3வது நாள் வீட்டுல வந்து மொத்தலையே எடுத்து மத்த டீமை கம்பேர் பண்ணி பார்த்திருப்பாங்க. ஐயோ என்ன இது நம்ம டீம் எப்படி இருக்கு கடைசியில வேற வழி விளையாடுறாங்க. ஆனா நல்ல நல்ல ரிப்ளேஸ்மெண்ட் கொண்டு வந்தாங்க. இதெல்லாம் நம்ம வந்து ஏஆர் ஸ்ரீகாந்த் தான் வந்து நம்ம ரிப்ளேஸ்மெண்ட். ஊர்வேல் பட்டேலும் ஆயுஷ் மாத்ரே டெவால் பிரைஸ் ஸ்டீவன் பிளமிங் அவங்க வந்து பிரைஸ் டூ போறதா தான் இருந்தாங்க. டெவால் பிரைஸ்க்கு பிளமிங் தான் வந்து டெவால் பிரைஸை எடுக்கலாம் அப்படின்னு பண்ணியிருக்கோம். ஏன்னா SA20ல நல்ல சீசன் இருந்தது. அதுக்கு முன்னாடி அவருக்கு கரெக்டா ஜான்ல தான் கரெக்டா ஃபார்முக்கு வந்தாரு. அதான் பாலே பார்க்காத 6 அடிக்கிறாரு. அதை வச்சு கண்டிப்பா எடுத்தாங்க. பஜர்னாவும் அப்படிதான் சொன்னோம். பஜர்னாவை ரிலீஸ் பண்ண காரணம் என்னன்னா அவர் வந்து வெறும் பவுலர். ஒரு அதுவும் ஸ்லிங்கி இலவசன் வந்து இப்ப இருக்கிற ரூல்ஸ் படி செட் ஆகாத காரணம் தான் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா வரையும் வந்து ஒரு லைஃப் டைம் பார்த்துருப்பாங்க. ஓகே சிஎஸ்கே ஆப்ஷன்ஸ் அவ்வளவுதானா? ஆப்ஷன்ஸ் கொஞ்சம் ஸ்மார்ட்டா பண்ணாங்கன்னா நல்லது. சிஎஸ்கே ஸ்மார்ட் பிக் பிளேயரும் நிறைய பார்த்து சிஎஸ்கே ஒரு ஸ்மார்ட் பிக் ஃபாரின் பிளேயரா கூட இருக்கலாம். இல்ல வந்து இப்போ நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. நம்ம ஸ்மார்ட் பிக் வந்து பண்ணிடுறது தான் நல்லது. ஒரு 35 CR வரைக்கும் இன்வெஸ்ட் பண்ணிட்டு மீதி இருக்கிற 3 CR 3 பிளேயர்ஸ் வந்து இருக்கிற பட்ஜெட்குள்ள இருக்கு. நம்ம கேகேஆரோட சிஎஸ்கே அதிகமா பேசிக்கணும்னு நினைக்கிறேன். அது நம்ம ஹோம் டீம் ப்ரோ. அது தடுக்கவே முடியாது. அப்பயே நம்ம சேனல்ல அதுதான் ஹோம் டீமுக்கு நிறைய சப்போர்ட் பண்றோம். நெக்ஸ்ட் டீம் வந்து SRH, நெக்ஸ்ட் LSG. ஓகே நாளைக்கு பாப்போமா? SRH LSG. ஓகே ராஜஸ்தானுக்கு இப்ப கோச் வேற அனௌன்ஸ் பண்ணாங்க ரீசெண்டா தான். இது சங்ககாரா திருப்பி வந்து அந்த பழைய ரெடி பண்ணுவாரான்னு பாக்கலாம். அந்த 2022ல இருந்து ஒரு 25 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. 24 வரைக்கும் நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ரிசைன் பண்ணோடனே டீம் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. ஆமா அஸ்வின் போயிட்டு இருந்தாங்க. அதான் ஒரு சைட்ல RR வீடியோ அடிச்சு தள்ளுறானுங்க. சங்கக்காரா ஜடேஜா சாம்கரன். இந்த சைட்ல சஞ்சு மட்டும் வச்சு ஓட்டுறாங்க. ஆனா வீடியோ எல்லாம் நல்லா இருக்கு. சஞ்சு மட்டும் வச்சு ஓட்டுறது. சஞ்சு வந்து இன்னொரு 4-5 இயர்ஸ் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட். ஜடேஜா ஒரு 2 இயர்ஸ் தான். மேபி சாம்சன் எல்லாம் வந்து நமக்கு தேவைன்னா 2027 மெகா எடுத்துக்கலாம். ரைஸ் தான் பண்ணுவாங்க. ரீட்டைன் பண்ற பிளேயர்லாம் இல்லை. அந்த அளவுக்கு சாம்சன் வந்து பெரிய ஒர்க் இல்லை அந்த டீமுக்கு. ஸோ நமக்கு தேவைன்னா எடுத்துக்கலாம் அடுத்து மெகா சாம்சன். ஓகே ஆப்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. அவ்வளவுதான் நினைக்கிறேன். ஓகே சிஎஸ்கே பத்தி பெருசா பேசிட்டோம். கேகேஆர் பத்தியும் நிறைய பேசிட்டோம். ஓகே அவ்வளவுதான் இந்த வீடியோ. ஓகே இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நான் நினைக்கிறேன். ஓகே எல்லாருக்கும் பாய். நம்ம வந்து நாளைக்கு வீடியோல பார்க்கலாம். LSGக்கும் யாருக்கு சொன்னீங்க SRH அந்த வீடியோல பார்க்கலாம்.
ஓகே, எல்எஸ்சி அண்ட் எஸ்ஆர்எச் அந்த வீடியோல பார்க்கலாம். இதுதான் வந்து ப்ரிவ்யூ. ஓகே, ஆக்ஷன் ப்ரிவ்யூ. பாய் கைஸ், உங்களை நான் நாளைக்கு வந்து மீட் பண்றேன்.